பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போது பின்வரும் தொடர் வரிசை இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு சீரீஸ் கொடுத்துட்டு, அதாவது 1 என்பது ஓடு எனவும், 2 என்பது பார்த்தா நில் எனவும், 3 என்பது போ எனவும், 4 என்பது உட்காரு எனவும், 5 என்பது பொறி எனவும் அப்படி குறிச்சாங்கன்னா தொடர் வரிசை தொடரும் எனில் குறிப்பின்படி எது வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டாக சீரீஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து என்னவா வரும், அந்த நம்பருக்கு வந்து என்ன விதமான ஆன்சர் வரும் கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த சீரீஸு நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஒரு நம்பர் வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டடாக ஆகிட்டே இருக்குது. அப்படி தான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. திரும்ப வருது, ஆனால் எங்கே வருதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 4என்ற ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா கவனிங்க, 4என்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5 யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ 4, 5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 4, 5, 3. சரிங்களா? 4, 5, 3 இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள் 4, 5, 3, 1. 4, 5, 3, 1. அடுத்து பார்த்தா 4, 5, 3, 1, 2. சரிங்களா? 4, 5, 3, 1, 2 இந்த மாதிரி ஒரு சீரீஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு க்ரியேட்டிவாக ஆர்டராக யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படின்னு ஃபஸ்ட்டு பாருங்கள் 45, அதாவது 4, 5. அடுத்து பார்த்தீங்கன்னா 4, 5, 3. 4, 5, 3. அடுத்து பாருங்கள் 4, 5, 3. 4, 5, 3. அடுத்து இங்கே என்ன வரும் கண்டுபிடிக்கணும். இப்போது இந்த சீரீஸ் வந்து இதே மாதிரி தான் கண்டினியூட்டி ஆகுது. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்ண பிளேஸ் வந்து இங்கே இப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ இப்படி வந்தால் அடுத்த இடத்துல இங்கே 1 வரும். சரிங்களா? என்ன வரும்? 1 வரும். அப்போ 1க்கான ஆன்சர் வந்து இங்கே என்ன கொடுத்துறாங்க, 1 என்பது ஓடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது? 1 என்பது ஓடு அப்படின்னு சொல்லிக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயம் தான். பட் ஆனால் அந்த க்ரியேட்டிவ் நாலேஜ் வந்து இருக்குது. சரிங்களா? எடுத்த உடனே குயிக் திங்கிங் வந்து கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். அப்படி எடுத்துகிட்டு வர முடியலன்னா இந்த மாதிரி சம்ஸுக்கு வந்து நீங்கள் அதிக நேரம் யோசிச்சாலும் சம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியாது. ஸோ மினிமம் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரி கொஸ்டின் வந்து 30 செகண்ட் உங்களால் ஆன்சர் போட முடியுதும், அந்த சீரீஸோடைய மீனிங்கை புரிஞ்சிட்டிங்க, அது என்ன மாதிரி ஆர்டரில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸோ ரொம்ப ஈஸி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கொஷினை ட்ராவல் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அதிக நேரம் டைம் வந்து பர்டிகுலர் ஒரு கொஷினுக்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்னு சொல்கிறேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 1 + 2 + 3 + up to etc. plus n is equal to k எனில் 1³ + 2³ + up to etc. plus n³ உடைய ஆன்சர் வந்து என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கான ஃபார்முலாஸ் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். n × n + 1/2 இதை தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க, கேன்னு சொல்லிட்டாங்க. அப்போது அதே மாதிரி இப்படி இருந்தால் அதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்தோன்னா n × n + 1/2 இங்கே என்ன இருக்குது, இப்படியே ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போது ஆல்ரெடி இதனுடைய ஆன்சர் கேனா, அப்போ k² வரும். அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். இதை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னென்னு பார்த்துடலாம். 3ஆவது கொஷின்ஸ் இந்த சீரீஸில் வந்து இருக்கக்கூடிய அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னா 1,1 2,3 5,8 13,21 34, அடுத்து டேஷு என்ற தொடரில் அடுத்த எண் வந்து என்னென்னு கேட்டுக்கிறாங்க. அடுத்த எண் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்டுக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த சீரீஸ் வந்து எப்படி இருக்குன்னா இது ஒரு பிபோனாக்கி சீரீஸ்னு சொல்லுவாங்க. பிபோனாக்கி சீரீஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ 1 இருந்தால் இங்கே 1 எழுதிப்பாங்க. இந்த 1 ஆட்டினா 2 வரும். இதையும் ஆட்டினா 3 வரும். இதுதான் இதையும் ஆட் பண்ணால் 5. இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். 1 ஆட் பண்ணால் 2, 2 1 ஆட் பண்ணால் 3, 3 2 ஆட் பண்ணால் 5, 5 3 ஆட் பண்ணால் 8, அடுத்து 8 5 ஆட் பண்ணால் 13, 13 8 ஆட் பண்ணால் 21, அடுத்து 21 13 ஆட் பண்ணால் 34 வரும். 34 11 ஆட் பண்ணால் உங்களுக்கு மொத்தம் பார்த்தோன்னா 55 வரும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்துன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 55 தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 3ஆவது கொஷின்ஸ். சரிங்களா? இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் நம்பர் பார்த்தீங்கன்னா 3ஆவது. இந்த மாதிரி ஒரு சீரீஸ் சொல்லிட்டாங்க. என்ற தொடரில் தவறான எண்ணை கண்டுபிடி, தவறான எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த சீரீஸ் நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். 3, 8, 15, 24, 34, அடுத்து பார்த்தீங்கன்னா 48, அடுத்து 63 இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இங்கே 3 இருக்குல்ல, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 2 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும் 4. சரிங்களா? 4 4ஓடைய 1 சப்ராக்ஷன் பண்ணிக்கணும் 3. அப்போ 3 இனிமேல் வந்திருக்கு.
அதே அடுத்து 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 9ல் 1 சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 8. அடுத்து 4 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 16 கிடைக்கும். அதில் 1 போச்சுன்னா 15 இந்த மாதிரி. அடுத்து 5 ஸ்கொயர் பண்ணால் 25, அதில் ஸ்கொயர் பண்ணால் அதாவது 5ல் 1 கம்மி பண்ணால் 24, இது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் பண்ணால் இங்கே பாருங்கள், 6 ஸ்கொயர் பண்ணால் மொத்தம் நம்மளுக்கு 36 வரும். 36ல் 1 போச்சுன்னா 35 வந்திருக்கணும். இந்த இடத்துல என்ன வந்திருக்கணும் 35 வந்திருக்கணும். ஆனால் இங்கே ராங்காக வந்திருக்கு. சரி, அடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். 7 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 49, 49ல் 1 போச்சுன்னா 48. ஸோ இது கரெக்டாக இருக்குது. அடுத்து 8 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 64, 64ல் 1 போச்சுன்னா 63. அப்போது இந்த இடத்துல எது தப்பாக வந்திருக்குன்னா 34 தான் தப்பு. இந்த இடத்துல 35 வந்துச்சுன்னா கரெக்டு. அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான், சி தான் சரியான விடை. சரிங்களா, 34 ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் இது. அடுத்தது இந்த மாதிரி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துறாங்க. இது டைரெக்டான கொஷின்ஸ் பார்த்தோன்னே தெரியும். மீச்சிறு பகா எண், அதாவது இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சிறிய பகா எண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 தான். சரிங்களா, அதாவது ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய 2 தான் சரியான விடை. இப்போ இந்த கொஷின்ஸை வந்து வேறு விதமாக எப்படி கேட்கலான்றது நான் சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதாவது 1 to 50 வரை எத்தனை பகா எண் இருக்குதுன்னு கேட்பாங்க. 1 to 100 வரை எத்தனை பகா எண் இருக்குதுன்னு கேட்பாங்க. 51 to 100 வரை எத்தனை பகா எண் கேட்பாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பகா எண்ணிலே பார்த்தீங்கன்னா இரட்டைப்படை எண் பகா எண் வந்து எத்தனை இருக்குதுன்னு கேட்பாங்க. சரிங்களா, டுவைஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஈவன் ப்ரைம் நம்பர்னால் இரட்டைப்படை எண் கொண்ட பகா எண், இரட்டைப்படை எண் கொண்ட பகா எண்ணுன்னு கேட்பாங்க. சரிங்களா, அது வந்து என்ன எத்தனை இருக்குது கவுண்டிங்கில் கேட்பாங்க. அதாவது 1 to 50க்குள்ளே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15 ப்ரைம் நம்பர் இருக்குது. 1 to 100க்குள்ளே உங்களுக்கு 25 ப்ரைம் நம்பர் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா 51 to 100க்குள்ளே உங்களுக்கு 10 ப்ரைம் நம்பர் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர் எத்தனை இருக்குன்னா ஒன்றே தான் இருக்குது. ஒன்றே தான் கவுண்டிங்கில் 1. அந்த நம்பரை வந்து என்னென்னு பார்த்தோன்னா 2 தான் அந்த நம்பர். சரிங்களா, ஸோ இதுதான் இதனுடைய ரிலேட்டடாக. வேறு எதனா டைரெக்டாக கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். சரிங்களா, அதுதான் சொல்கிறேன். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கொஷின்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிக்சர் டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போது என்னென்னா இங்கே பாருங்கள், இங்கே ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு சதுரம் மாதிரி இருக்குது, இல்லைனா ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கலாம். இங்கே ரேஷியோ அந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சைடு யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்கள். 1 2 3 4 5 சைடு இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு இருக்குது, அடுத்து 4 சைடாக மாறி இருக்குது. இங்கே 5 சைடாக இருந்தால் மேபி இது என்ன இருக்கும், ஸோ 6 சைடாக இருந்திருக்கும். சரிங்களா, 6 சைடாக வந்திருக்கும். அப்போ இதில் 6 சைடு எங்கே இருக்குது பாருங்கள், இது தான். சரிங்களா, ஆப்ஷன் டி தான் சரியான விடை. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி 6 சைடு இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் தான் ஆன்சர். அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துக்கலாம். கொஷின் நம்பர், இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின் நம்பருடைய கவுண்டிங் பார்த்தோன்னா 7வது ஒரு வீடியோஸு. ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன பார்க்கலாம். அதாவது இந்த கொஷினில் என்ன கேட்டுக்காங்கன்னா, எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வரக்கூடும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரிங்களா, நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி டைஸ் கொஷின்ஸ் வந்து கேட்டாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைஸ் கொடுக்கும்போது எதுனா 2 டைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. சரிங்களா, 2 டைஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸோ ஒரு நம்பர் காமனாக இருக்கிற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் 2 இருக்குது, இதுலேயும் 2 இருக்குது. சரிங்களா, அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இங்கே 3 இங்கே இருக்குது, 4 இங்கே இருக்குது. அதாவது இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ நான் இந்த 2 டைஸும் காமனாக எடுக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த 2 டைஸ் எடுத்து பார்க்குறேன் பாருங்களா. இந்த 2 டைஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா இங்கே 2 காமனாக இருக்குது, வேறு எந்த நம்பர் காமனாக இல்லை அந்த மாதிரி. அப்போது அந்த டைஸ் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டைஸில் வந்து ஒரே ஒரு காமன் நம்பர் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2 டைஸ் எடுத்துக்கிறேன் நான். இதில் 2ன்ற ஒரு காமன் நம்பர் இருக்குது, அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்போ 2 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் இதில் யூஸ் பண்ணும்போது கிளாக் வைஸ் யூஸ் பண்ணணும், இல்லை ஆன்டி கிளாக் வைஸ் யூஸ் பண்ணணும். கிளாக் வைஸ்னால் இப்படி, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி. சரிங்களா, இதுவும் கிளாக் வைஸ் தான். ஆன்டி கிளாக் வைஸ்னால் இப்படி வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த நம்பரை இப்படி கிளாக் வைஸ் நான் எழுதுகிறேன். 2 6 4 எழுதலாமா, 2 6 4 எழுதலாம். அதே மாதிரி இதையும் கிளாக் வைஸ் எழுதுனா நம்ம என்ன பண்ணுறோம், 2 3 1 2 3 1. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, 1உடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்கும், இதுக்கு பாருங்கள். 1உடைய ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, 4.
அப்போ ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை 4ன்றது ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். நீங்கள் இன்கேஸ் 2 நம்பர் ஈவனாக நம்பர் எடுத்தீங்கன்னா அது மாதிரி எடுக்கக்கூடாது. ஒரு நம்பர் காமன் நம்பர், தட் மீன்ஸ் என்ன ஈவன்னு சொல்லிட்டு முன்னாடி, ஸோ ஒரு நம்பர் காமன் நம்பராக வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்த ஒரு முக்கியமான கொஷின்ஸு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக யோசிக்கிற டிஃப்ரென்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு படி வந்து நீங்கள் யோசித்தா மட்டும் இந்த ஆன்சர் நீங்கள் சால்வ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 6, 24, 60, 120, 210 சொல்லிட்டு அடுத்த ஒரு எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போது 0, 6, 24, 60, அடுத்து 120, அடுத்து பார்த்தீங்கன்னா 210 இப்படி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து அடுத்து வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. இப்போ இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுறேன். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6, திருப்பி இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18, இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 36, அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 60, அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 90 இந்த மாதிரி கிடைக்குது. சரிங்களா? இந்த மாதிரி கிடைக்குது. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா திருப்பவும் பாருங்கள், இதுக்கான டிஃப்ரென்ஸ் செக் பண்ணலாம். இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12, அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18, இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 24, இதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30. அப்போ அதுக்கு அடுத்து வர நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா இருக்குன்னு நம்ம செக் பண்ணணும். இதில் ரூல் படி நல்லா கவனிக்கணும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இது 12 அந்த 6 அந்த டேபிளில் கண்டினியூட்டி ஆகுது. 6 2 12, 6 18, 6 4 24, 6 5 30 இப்படி போகுது. அப்போ அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? 6 6 36 வரலாம். சரிங்களா? என்ன வரும்? 6 6 36 வரலாம். இப்போது இதையும் ஆட் பண்ணி பாருங்கள். 18 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 36. அதாவது கவனிங்க என்ன சொல்கிறேன்னா, இதையும் அதாவது இந்த இடத்துல எல்லோன்றோட ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கா? 18. இதையும் ஆட் பண்ணி பாருங்கள், இந்த நம்பர் வந்திருக்கு. அடுத்து இது ரெண்டுத்தையும் இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்திருக்கு. அப்போ பாருங்கள், இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 18 6 ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கு. இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 60 ஆட் பண்ணால் 120 வந்திருக்கு. அப்போ இங்கேயும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 210 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல சரிங்களா, இந்த இடத்துல 36யும் 90யும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 126 வரும். 126 210 ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 210யும் 126 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 3 3 6 வந்துடும். சரிங்களா? 3 3 6ன்னு வந்துடும். அதுதான் ஆன்சர். இந்த இடத்துல 3 3 6. சார் எனக்கு என்ன சொன்னீங்கன்னே புரியல அப்படின்னு நீங்கள் இன்னும் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 2 சும்மா ஒரு இது மட்டும் எழுதி தரேங்க பாருங்கள். 0 6 24 60 இது மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரென்ஸ் வந்து 6 18 36. திருப்பி இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்க்கும்போது 12 18 இப்படி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. அதில் ஒன்றுமே புரியலன்னா எனக்கு திரும்ப சொல்கிறேன். இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருது. சரிங்களா? இதையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருது, இந்த மாதிரி வருது. அப்போ இதையும் ஆட் பண்ணால் இந்த 24 வந்துடுது. அப்போ இந்த மாதிரி தான் அங்கே சீரிஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீரிஸ் படி நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 336 தான் சரியான விடை. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இந்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அதாவது 1 + 3 + 5 + அப் டு எக்ஸட்ரா + 40 டேர்ம்ஸ் அதனுடைய கூடுதல் வந்து என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1 + 3 + 5 + அப் டு 40 இதனுடைய உறுப்புகளுடைய கூடுதல் அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா? இப்போது இது எல்லாமே பாருங்கள், நல்லா கவனிங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படை எண்களில் முதல் 40 உறுப்பு இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தால் 40 உறுப்புகள் இங்கே என்னது 40 உறுப்புகள் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தால் இங்கே என்ன கேட்டிருக்காங்க 40. ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் 40 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. அகெயின் 40 யூஸ் பண்ணிக்கிங்க. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1600. சரிங்களா? 1600. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா? இதை வந்து வேறு விதமாக கூட போடலாம். சரிங்களா? எப்படி போடலான்னா இன்னொரு ஃபார்மஸ் இருக்குது. கூடுதல் கண்டுபிடித்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலானா n/2 a + l இந்த மாதிரியும் போடலாம். இது டேரெக்டாக குறுக்கு வழி ஷார்ட்கட்னு சொல்லுவோம் அந்த மாதிரி. இப்போ என்னன்றது 40 உறுப்புகள் சொல்லிட்டாங்க. அப்போ 40/2. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்றது பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு 1,
இதில் லாஸ்ட் உறுப்பு வந்து பார்த்திங்கன்னா என்ன வரும்னு தெரியாது சரிங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு ஒரு கான்செப்டை வந்து நீங்கள் யோசிக்கணும் சரிங்களா. இப்படி போயிட்டே இருக்குது சரிங்களா, இப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த லாஸ்ட்டாக என்ன ஒன்று கண்டுபிடிக்கணும், லாஜிக்கலாக கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. ஒன்று லாஜிக்காக கண்டுபிடிக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா சிம்பிளாகவே சரிங்களா. இப்படி போயிட்டே இருக்குது, கடைசி அங்கே என்ன ஒன்று கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ரூல் இருக்குது. நீங்கள் ஜென்ரலாகவே யோசிச்சா என்ன ஒரு பார்த்தீங்கன்னா, இப்படி போயிட்டே இருந்தால் இதில் பாதி நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா. அப்போது இங்கே 2வது நம்பர் எடுத்தால் 4ல், ஸோ 4ல் பாதி என்ன இருக்கும், ஸோ எவ்வளோ இருக்கும், 2 இருக்கும் சரிங்களா. 4ல் பாதி 2. அப்போ இங்கே 1 வந்து இது மாதிரி இருக்குது, ஆட் ஆகிருக்கு இந்த இடத்துல சரிங்களா. அப்போ அதே மாதிரி இப்படி வந்துகிட்டே இருந்தால் 80 உறுப்பு, அதாவது 40 உறுப்பு, முதல் 40 உறுப்பு சொல்லியிருக்காங்க சரிங்களா, முதல் 40 உறுப்பு. அப்போது நம்ம 80ன்னு இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. 80ல் பாதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஜென்ரலாகவே 40 கிடைக்கும். அப்போ அதனுடைய பிஃபோர் நம்பர்ஸ் 1 என்ன பண்ணிக்கணும், கம்மி பண்ணிக்கணும். அப்போ 1 கம்மி பண்ணால் 79 வரும். 79 தான் அந்த இடத்துல 40வது உறுப்பாக இருக்கும். இப்படி போயிட்டே இருந்தால் இங்கே 79 வரும் சரிங்களா. இப்போ இதனுடைய கூடுதலாக கேட்டுக்கிறாங்க. அப்போ டேரெக்டாக இங்கே 79 நான் போட்டுக்கிறேன் சரிங்களா. இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இது சால்வ் பண்ணால் 80, இது சால்வ் பண்ணால் 20 × 80, ஃபர்தராக சால்வ் பண்ணால் 1600. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் பரவாயில்ல சார், இங்கே எத்தனை உறுப்பு கேட்டுக்கிறாங்க, அது டேரெக்டாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, சிம்பிளாகவே எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படியும் போட்டுக்கலாம். ஸோ எது வந்து உங்களுக்கு வேணுமோ அது மாதிரி போட்டுங்க. ரொம்ப ரெண்டுமே ஈஸி தான். இது வந்து ஃபார்முலா படி பட்டாலும் ரொம்ப நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது ரொம்ப ஈஸியாக போட முடியும், குயிக்காக போட முடியும், அதுதான் யோசிக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 1600, ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் கரெக்டு. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸ், ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின் வந்து அந்த விதத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் சொல்லிட்டாங்க. இதில் அடுத்து வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு கவனிங்க, இங்கே Z, இங்கே Y, இங்கே X, இங்கே W, இங்கே V இருக்குது. அப்போ கண்டிப்பாக அடுத்த நம்பர் Uவாக தான் வரும். ஏன்னா U, V, W, X, Y, Z அந்த கான்செப்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், 2யும் 5யும் ஆட் பண்ணால் 7, அடுத்து 7யும் 7யும் ஆட் பண்ணால் 14, இந்த 14 9 ஆட் பண்ணால் 23, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 34. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 47. அப்போ 47 முன்னாடி வந்துடும் சரிங்களா. ஆப்ஷனில் இங்கே பாருங்கள், இதுதான் இருக்குது 47U. அப்போ இந்த பிகினிங்கில் பேக்கில் வந்து 15 வந்துருக்கு, அது எப்படி வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், 5, 7, 9, 11, 13 எல்லாமே ஹார்ட் நம்பர். அப்போ அடுத்து என்ன தான் வரும், கண்டிப்பாக 15 தான் வரும். அப்போ இங்கே 15, 47U 15 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் சியில் தான் இருக்குது. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே மாதிரி பார்க்க ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளுடைய விகிதம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 5:4 சொல்லியிருக்காங்க. ஒரு முழு ஆண்டு தேர்வில் வந்து பார்த்தோன்னா 18% மாணவர்களும் 9% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை, அதாவது தேர்ச்சி பெறவில்லைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதம் வந்து கண்டுபிடிக்கணும். இதை வந்து எப்படி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ஈஸியாக போடலாம் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே என்ன கொடுத்தாங்க, ரேஷியோ, அந்த ரேஷியோவை இங்கே தனியாக எழுதிக்கிங்க. ரேஷியோ எழுதியாச்சு, 5:4. இதனுடைய டோட்டல் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்குது, நம்ம ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்னா 9 வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஸோ 9 வரும். இப்போது அடுத்து சரிங்களா, அடுத்து கவனிக்கணும், இங்கே 18% கொடுத்துருக்காங்க. இது வந்து மாணவர்கள், அப்போது 18% எழுதிக்கிறேன் சரிங்களா. அந்த 18% வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன், ஸோ 18ன்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இது எல்லாமே நான் ரேஷியோ அந்த ஃபார்மேட்டில் எடுத்துகிட்டு வரதுனால யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து 9% மாணவிகள், ஸோ 9%, அதனால் 9 போட்டுக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது அதனுடைய ரேஷியோவை இங்கே பார்த்தீங்கன்னா மாணவர்கள், இது மாணவர்கள், இது வந்து மாணவிகள், இது ரெண்டுத்தையும் நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி டோட்டல் ரேஷியோவில் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ சால்வ் பண்ண போகிறேன். அது வரக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு வந்து என்னவா வரும்னா, ஸோ ஃபெயில் ஆனுடைய பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். இது ஒரு குறுக்கு வழி சரிங்களா. அப்போது இது 5×18 ப்ளஸ்ஸு 9×4 டிவைட் பை பார்த்தீங்கன்னா டோட்டல் ரேஷியோ 9 இருக்குது, அதனால் 9 போட்டுக்கிறேன். ஸோ 5×18 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும், உங்களுக்கு 90 வரும். ப்ளஸ்ஸு 9 36 பை வந்து 9. இப்போ ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் இது 116 வருமா சரிங்களா. 116, 126 பாருங்கள், 126 வரும். அப்போ 126 வரும். 126 டிவைட் பை ஸோ 9 வரும். இது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் இது வந்து 9 பார்த்தோன்னா ஒரு முறை, அடுத்து
மீதி 3 இருக்கும். 9 நாங் 36 வரும். அப்போ 14% பார்த்தீங்கன்னா ஸோ ஃபெயிலான பர்சன்டேஜ், அதாவது ஃபெயிலான பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 14. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஸோ கவனிக்கணும், தேர்ச்சி பெற்ற பாஸ் ஆன பர்சன்டேஜ் வந்து கேட்குறாங்க. அப்போ 100ல் 14 போச்சுன்னா எவ்வளோக்கும் 86 இருக்கும். அப்போ 86% தான் அவங்களும் அந்த ஸ்கூலில் தேர்ச்சி பெற்று இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக குறுக்கு வழியில் நம்ம சால்வ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் இது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய உங்களுக்கு பார்த்தோன்னா ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து நம்ம டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து நிறைய பேர் என்னன்னா சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம 2500 கொஷின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸ் எடுத்துகிட்டு போயிருக்கோம். பலமுறை சொல்லியாச்சு, அதுக்காக சொல்கிறேன். இப்போ அடுத்த கொஷின் வந்து என்ன பாருங்கள். ஒரு மாணவன் ஒரு தேர்வில் 92% மதிப்பெண்களை பெற்றான். அவன் பெற்றது 644 மதிப்பெண்கள். அந்த தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் வந்து என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கன்னா, 92% மார்க் வந்து எவ்வளோனா 644னா 100% மார்க் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ செயின் ரூல் ஒன்று இருக்குல்ல, அந்த மெத்தட் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 2 டேட்டாவும் என்ன இருக்குது, ஸோ கண்டிப்பாக இதுவும் இன்க்ரீஸ் ஆகும், இதுவும் பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2 டேட்டாவும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை டிகிரீஸ் ஆனாலும் சரி, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 644 × 100 டிவைட் பை 92 இதுதான். இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள், என்னென்ன வரும் பாருங்கள். இப்போது இது வந்து 2ஆல் நீங்கள் சால்வ் பண்ணி 46 வரும். இது வந்து 2ஆல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 3 2 2 வரும். அகெயின் 2ஆல் சால்வ் பண்ணால் இது 23 வரும். இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 16 அது 16 2 வரும். திருப்பம் நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சின்னா இது வந்து செக் பண்ணி பாருங்கள். 4ஆவது டேபிள் கேன்சல் ஆகிடும். இது வந்து பார்த்தோன்னா 23 × 4 செக் பண்ணி பாருங்கள். 4 3 12 இது 1 4 2 8 9 ஸோ 92. ஆனால் இங்கே வரல. சரிங்களா? அப்போது 23 × 4 செக் பண்ணி பாருங்கள். 4 3 12க்கு 2 மீதி 1 4 2 9. ஸோ கவனிங்க, இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பம் ஒரு ஸ்டெப்பு கொஞ்சம் பிஃபோராக போய்ட்டு நான் சால்வ் பண்ணுறேன். என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணுற மட்டும் நான் திருப்பம் சால்வ் பண்ணுறேன். ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணதில்ல, எதுன்னு தெரியல. இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன இருக்குன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 644 × 100 டிவைட் பை 92 இப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு 2 டேபிள் காமன், அதில் சால்வ் பண்ணால் இது 46 முறை வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 2 2 வரும், அதாவது 322 வரும் பை 46. இது திருப்ப நான் வந்து என்ன பண்ணுறேன், ஸோ 2 டேபிள் கேன்சல் பண்ணால் இது வந்து 23 முறை வரும். இது வந்து 2 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 1 அடுத்து 6 திருப்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 வருமா, இங்கே பாருங்கள் 1 அடுத்து 6 மீதி 1 வரும். ஸோ 161. திருப்பம் நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இது வந்து கேன்சலேஷன் பண்ணணும். கேன்சலேஷன் பண்ணும்போது பாருங்கள் 161 எனக்கு 23ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ அப்போது ஃபேவரட்டாக எது வரும் பாருங்கள். இங்கே இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது 7 டேபிள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஏன்னா 7 டேபிள் மேபி வர்றது சான்சஸ் இருக்குது. அப்போ 23 × 7 ஸோ 7 3 21 1 மீது 2 7 2 14 14 6 அப்போ 161 வந்துச்சு. இது ஒரு முறை, அப்போ இது 7 முறை வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு இங்கே 7 வந்து கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இங்கே ஒரு 100 இருக்குது. அப்போ 7 × 100 பார்த்தோன்னா ஸோ 700 7 × 100 700 ஆகிடும். அப்போது அந்த எக்ஸாமுடைய டோட்டல் மார்க் வந்து எவ்வளோ இருக்குன்னா 700 மார்க்காக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது. சரிங்களா? அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும். ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் அத்தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் வந்து என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இதில் கொஞ்சம் கவனிக்கணும். என்னென்னா, ஒரு எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணணும்னா ஸோ 35% வந்து மார்க் வந்து கண்டிப்பாக தேவை. ஆனால் அதில் வந்து 31% வந்து மார்க் தான் வாங்கியிருக்காங்க. அதில் வந்து எவ்வளோ மார்க் வந்து கம்மியாக வாங்கி ஸோ ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 12 மார்க் வந்து வாங்கி கம்மியாக வாங்கி வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபெயில் ஆகிருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4% இதில் கம்பேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா 35% வந்து மார்க் வந்து வாங்கியிருந்தாங்கன்னா அவர் பாஸ் ஆகிருப்பார். அப்போது 31% வாங்கினால அவர் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ எவ்வளோ மார்க்கில் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிருக்காங்கன்னா 12 மார்க்கு. அப்போ இதில் 4% இருக்கா?
35க்கு பார்த்தீங்கன்னா 4% இருந்தால் அது 35 மாறும். அப்போ 4%உடைய மார்க் தான் எவ்வளோ? ஸோ 12. சரிங்களா, 4% மார்க் தான் 12னா அப்போ 1% மார்க் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? 12/4 போடணும். அப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 3 வரும். சரிங்களா, அப்போது 1% மார்க் வந்து 3னா 100% மார்க் என்ன இருக்கும்? ஸோ 300 தான் இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அந்த தேர்வினுடைய மொத்த மதிப்பெண்கள் பார்த்தோன்னா 300 இருக்கும். ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா, அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ 4வது கேள்வி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கவுண்டிங்கில் இப்போது ஒரு தேர்வை 900 மாணவர்களும் 600 மாணவிகளும் எழுதினர். அந்த தேர்வில் 70% மாணவர்களும் 85% மாணவிகளும் தேர்ச்சி பெற்றனர் எனில் தேர்ச்சி பெறாத மாணவிகளுடைய சதவீதம் எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம முன்னாடி ஒரு மெத்தட் போட்டோம். சரிங்களா, உங்களுக்கு கவனம் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த மெத்தடும் போடலாம், இல்லைனா நம்ம ஜென்ரலாக ஒரு மெத்தட் முன்னாடியே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இல்லை. ஸோ அந்த மெத்தடும் நீங்கள் போடலாம். நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த மெத்தடே போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா 900 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து ஸோ தேர்ச்சி பெற்றல்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது நம்ம அந்த 900ல் வந்து பார்த்தோன்னா ஸோ 70% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா, 70% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆச்சு. ஸோ மொத்த மாணவர்கள் பார்த்தோன்னா 9 7 63. அப்போ 630 மாணவர்கள் பார்த்தோன்னா ஸோ எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ பாஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அதாவது தேர்ச்சி பெற்றன்னு சொல்லிக்கலாம். அப்போ ஃபெயில் ஆனவங்க எவ்வளோன்னா ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 30%. சரிங்களா, இது வந்து 70%னா அப்போது 1% பார்த்தீங்கன்னா அதாவது 630 வந்து பார்த்தோன்னா 70%. சரிங்களா, 70%. அப்போது 1% அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எவ்வளோ இருக்குன்னா உங்களுக்கு ஸோ 90ன்னு வரும். சரிங்களா, 90 9ன்னு வரும். சரிங்களா, 1% எவ்வளோ இருக்கும்? 9 இருக்கும். இல்லை நீங்கள் என்ன பண்ணலான்னா ஸோ 900ல் வந்து பார்த்தோன்னா 630 நீங்கள் கழிச்சா கூட ஸோ மீதி இருக்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் ஃபெயில் ஆகிருப்பாங்கன்னா 270 பேர் வந்து ஃபெயில் ஆகிருப்பாங்க. இது பாஸ் ஆனவுடைய ரிசல்ட்டு. அப்போ ஃபெயில் ஆனவங்க வந்து எவ்வளோ இருக்குன்னா ஸோ 270 பேர் இருப்பாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே 600 கொடுத்துறாங்க. அந்த 600க்கு எவ்வளோ பேர் வந்து பாஸ் ஆகிருக்காங்கன்னா 85% பாஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 85 × 6. சரிங்களா, 85 × 6 பார்த்தோன்னா 6 5 30 0 மீதி 3 6 8 48 51. சரிங்களா, அப்போது 510 பேர் பாஸ் ஆகிருக்காங்கன்னா அப்போது மீதியில் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பேர்? ஸோ 90 பேர் இருப்பாங்க. ஆக மொத்தம் நம்மளுக்கு இங்கே ஃபெயில் ஆனவுடைய பர்சன்டேஜ் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா ஸோ கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்ச்சி பெறாத மாணவர்களுடைய பர்சன்டேஜ். அப்போ அந்த தேர்ச்சி பெறாதவனுடைய மாணவர்கள் ஃபெயில் ஆனது வந்து மீனிங். அப்போ ஃபெயில் ஆனவனுடைய டோட்டலில் வந்து எவ்வளோ இருக்குன்னா நம்மளுக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 300 அப்புறம் பார்த்தா 360 வரும். சரிங்களா, 360 டிவைட் பை இப்போது நம்ம மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 1500 வரும். இந்த 900 ப்ளஸ் அந்த 600 ஆட் பண்ணால் 1500 வரும் இன்ட்டு பர்சன்டேஜ். சரிங்களா, பர்சன்டேஜ் இது போட்டால் சரியாக போயிடும். 2 0 கேன்சல். இது ஒரு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் வந்து இது 5 முறை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கேன்சல் பண்ணவங்களுக்கு ஸோ 7 72 வந்துடும். சரிங்களா, நல்லா பாருங்கள். ஸோ 3 டேபிளை கேன்சல் பண்ணுறோம். கவனிங்க, 3 டேபிள் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணுறோம் பாருங்கள். கவனிங்க, 2 0 ஃபஸ்ட்டு கேன்சல் ஆகிடும். இது 5 முறை. இது வந்து பார்த்தா 3 டேபிள் கேன்சல் பண்ணும்போது 1 2 3 வரும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 5 டேபிள் கேன்சல் பண்ணால் இது 2 இது 4. அப்போது 24% பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ தேர்ச்சி பெறாத மாணவர்களாக இருப்பாங்க. ஃபெயில் ஆனவுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 24%. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, 5வது கொஷின்ஸ். சரிங்களா, நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடியது 5வது கொஷின்ஸ் என்ன இருக்குன்னா முட்டைகள் நிரம்பிய ஒரு கூடையில் இருந்த 20% முட்டைகள் உடைந்து விட்டது. 25% முட்டைகள் விருந்தினர்களுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டது. மீதம் இருந்த 22 முட்டைகள் குடும்ப உறுப்பினர்களால் உண்ணப்பட்டது. எனில் கூடையில் இருந்த மொத்த முட்டைகளின் எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்குறாங்க. அதாவது இதில் என்னென்னா நீங்கள் கொஷினை கவனிக்கணும்னா 20% வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து 25% யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி மீதி இருக்கக்கூடிய அந்த முட்டை வந்து பார்த்தோன்னா 22 முட்டை வந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர் வந்து சாப்பிட்டு இருக்காங்க. சரிங்களா, அப்படின்னு நம்ம கொஷின் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது
யூஸ் பண்ண முட்டை வந்து பார்த்திங்கன்னா 45% ஆச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய முட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த 22% ஈக்குவலாக இருக்கும். அப்போது 55% முட்டை வந்து பார்த்தோன்னா இது தெரியாத வேல்யூஸ் எக்ஸ் வந்து பார்த்தோன்னா இது 22 நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது 55% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 22. அதாவது மீதி இருக்கிற முட்டையை வந்து ஸோ அவங்க சாப்பிட்டுருக்காங்க. அப்போ அது டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஈக்குவேஷன்ஸு. அப்போது 55/100 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு இங்கே 22. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு முறை சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா 11 டேபிள் பாருங்கள். இது 2 முறை, இது வந்து 5 முறை சரிங்களா. 11 டேபிள் இது வந்து 5 டேபிள் ஒரு முறை, இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 20 முறை வரும். அடுத்து எக்ஸு ஈக்குவல் டு இந்த 20 வந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடும். அப்போ 2 × 20 பார்த்தோன்னா 40 வந்துடும் சரிங்களா. 2 × 20 40 வந்துடும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா அந்த 55%, அதாவது 55% எக்ஸோடைய வேல்யூ தான் அது 22. மீதி இருக்கக்கூடிய முட்டை வந்து இருக்கிறது வந்து 22. அப்போ மொத்தமாக கண்டுபிடிக்கணும்னா ஸோ இதுதான் மீனிங் சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா அந்த கூடையில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 40 முட்டை வந்து இருந்திருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சரியா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்னன்னு பார்த்துடலாம். கவனிங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது கவனிங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா ஒருவர் மிதிவண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி 480க்கு விற்றால் ஏற்படக்கூடிய நஷ்ட சதவீதம் வந்து என்ன எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா 120 ரூபாய் வந்து நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இது நம்மளுக்கு ஃபார்மர்ஸ் தெரியும். எப்பவுமே சிபி/, அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கண்டுபிடித்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் / சிபி × 100 சரிங்களா. ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் போட்டுக்கணும், நஷ்டம் தான் ஸோ லாஸ் போட்டுக்கணும். அப்போ லாஸ் வந்து 120 rupees ஆயிருக்கு. சிபி வந்து பார்த்தோன்னா ஸோ 600 ரூபாய். அப்போ 600 இன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 100. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலு. இது ஒரு முறை, இது 2 முறை. இந்த 2 ஜீரோ வந்து இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ ஓவராலாக நம்மளுக்கு எத்தனை சதவீதம் வந்து லாஸ் ஆகிருக்குன்னா 20% வந்து லாஸ் ஆகிருக்கு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை சரிங்களா. 20% வந்து லாஸ் ஆகிருக்கும். அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ்னு பார்க்கலாம். இங்கே கவனிங்க. இந்த கொஷின்ஸை பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது தேர்விற்கு விண்ணப்பித்த 270 நபர்களில் 252 பேர்கள் வந்து என்னன்னா தேர்ச்சி அடைந்திருக்காங்க. அப்போ தேர்ச்சியுடைய சதவீதம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க சரிங்களா. அதாவது நல்லா கவனிக்கணும் இந்த கேள்வியை சரிங்களா. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து விண்ணப்பித்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பேர்னா 270 பேர் வந்து பார்த்தோன்னா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 252 பேர் வந்து பார்த்தோன்னா ஸோ தேர்ச்சி பெற்றுட்டு இருக்காங்க சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது ஸோ எத்தனை பேர் வந்து தேர்ச்சி பெற்றாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க. அப்போது இதில் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஜென்ரலாகவே அந்த சிபி ஸோ எஸ்பி போடுவோம்ல, அதனுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிற மாதிரி அதே மாதிரி கூட போடலாம். ஸோ மொத்தம் வந்து எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 270 பேர் வச்சுருக்காங்க. இதுக்கு 252 பேர் ஸோ பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போது இதுக்கு பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்துடும் ஸோ தேர்ச்சி அடைஞ்சருடைய மாணவர்களுடைய சதவீதம் வந்துடும் சரிங்களா. அப்போ பாருங்கள் இதை வந்து ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும், இதை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ டேரெக்டாக 2520 இது நீங்கள் 2 டேபிளில் கேன்சல் ஆகாமல் பாருங்கள், 3 டேபிளில் கேன்சல் ஆக பாருங்கள். இது 9 முறை. அடுத்தது பார்த்தோன்னா 3 டேபிள் பார்த்தோன்னா 3 8 24 4 இது 1 ஸோ 12. அப்போ 4 வந்துடும், 84 வந்துடும். அடுத்து வந்து ஃபர்தராக நம்ம என்ன பண்ணோம் ஸோ இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியது. ஏன்னா 3 திரும்ப பாருங்கள் 3 டேபிளில் வரும். இது 3 போட்டோம்னா 3, இது பார்த்தோன்னா 3 2 6 இது 2 இருக்கும் 3 8 24 சரிங்களா. அப்போது நம்மளுக்கு ஃபர்தராக என்ன இருக்குன்னா ஸோ 280/3ன்னு வந்துருக்கு சரிங்களா. இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணோம் சரிங்களா. என்ன வரும் பாருங்கள். ஸோ 3 9 27, அப்புறமா இங்கே 1 வந்துடும் 10, அடுத்து 3 3 9 மீதி 1 வந்துடும். அப்போது 1 0 வந்துச்சுன்னா 0.333 போயிட்டே இருக்கும். அப்போது 93.33 இப்படி போயிட்டே இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் ஸோ 93% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கே எடுத்தோடனே இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான் ஆன்சராக இருக்கும். இந்த போயிட்டே இருக்கல 3 போயிட்டே இருக்கலாம், அது வந்து பார்த்தோன்னா ஸோ 1/3 அந்த ஃபார்மேட்டில் எழுத முடியும். அப்போ 93 1/3% தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் சரியான விடை சரிங்களா. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது, ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஷின்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ 8வது கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு கொஷின்ஸு. என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிங்க கேள்வியை. இப்போது ஒரு பழ வியாபாரி தான் வாங்கிய மாம்பழங்களில்
10% அழுகிவிட்டன. அதாவது அவர் மேங்கோ வாங்குறாரு, அந்த மேங்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. அப்போ தன்னிடம் இருந்த மீதி மாம்பழங்களில் 46.2/3% பழங்களை விற்றுவிட்ட பின் 192 மாம்பழங்கள் மிஞ்சின. அதாவது அவர்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு சில மாம்பழம் வந்து 46.2/3% வந்து விற்றுட்டாங்கன்னா மீதி எவ்வளோ பழம் வந்து இருக்குன்னா 192 பழம் வந்து இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. அப்போ அவர் வாங்கிய மொத்த மாம்பழம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது மொத்தமாக அவர்கிட்ட ஒரு மேங்கோ இருக்கும்ல, எப்பவுமே 100% ஒரு மேங்கோ இருக்கும். அதில் இவ்வளோ விற்றுட்டு இருக்காங்க. சரிங்களா? எவ்வளோ விற்றுருக்காங்க? இந்த 46.2/3% வந்து விற்றுட்டாங்கன்னா அதை ஃபஸ்ட் நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். சரிங்களா? அப்போ விற்று இருக்கிற பழம் வந்து எவ்வளோன்னு, அப்போ 100% ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸு இப்போ 46.2/3% இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம கடைசியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்படி இருக்கட்டும். இதை வந்து ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் 100. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸை இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணால் 46 × 3 பார்த்தீங்கன்னா 3 18க்கு 8 46 × 3 பாருங்கள் 3 18க்கு 8 மீதி 1 3 12 13 138 + 2 அப்போ 140/3 வருது. அப்போ 140/3 ஃபர்தராக நீங்கள் என்ன பண்ணணும், இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் பாருங்கள் என்ன பண்ணலான்னா திருப்பும் அகைன் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 × 100 300 minus 140/3. அப்போ இது ஃபர்தராக சால்வ் பண்ணால் உங்களுக்கு 160/3ன்னு வருது. சரிங்களா? 160/3ன்னு வந்திருக்கு. இப்போது நம்ம ஆல்ரெடி சொன்னேன் இங்கே பர்சன்டேஜ் இருக்குது. ஏன்னா நம்ம 100%ன்னு சொல்கிறதுனால நான் ஆல்ரெடி சொன்ன முன்னாடி கடைசியாக ஒரு 3 வந்து ஆட் பண்ணிக்கலாம் சொன்னேன். அப்போ அதாவது 100 ஆட் பண்ணிக்கலாம் சொன்னேன். அப்போது 1600/100 நம்ம இப்படி போட்டுக்கலாம். இதை ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணும்போது இருக்கிறத வந்து சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த 160/100ன்றது என்ன மீனிங்னா அவ்வளோ பழம் வந்து விற்று விட்டு இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய பழம் தான் இது. சரிங்களா? அதாவது 100% வந்து பழம் வாங்குறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இவ்வளோ பழம் வந்து விற்றுட்டாங்க. சரிங்களா? 46.2/3% விற்றுட்டாங்கன்னா மீதி இருக்கக்கூடிய பழம் தான் இதுக்கு ஈக்குவல். சரிங்களா? 46.2/3% அதெல்லாம் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா 160/100ன்னு வந்திருக்கு. இப்போது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு 90% பழம் தான் நல்ல பழம் தான் கண்டிப்பாக என்ன பண்ண விற்றுருப்பார். அப்போ அந்த நல்ல பழத்தையும் இதையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சராக கிடச்சிரும். அப்போ நல்ல பழம் வந்து நம்மளுக்கு 90% கிடச்சிருக்கு இருக்குது. ஏன்னா 10% வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆச்சுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 90% 160/100. சரிங்களா? இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ண ஆன்சர் வரும் பாருங்கள். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அடுத்து வந்து பாருங்கள் ஃபர்தராக வந்து நம்ம சால்வ் பண்ணால் வேறு என்ன வரும் பாருங்க. இங்கே பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது அவ்வளோ பழம் விற்றுட்டானா ரிமைனிங் இருக்கக்கூடிய பழம் வந்து 192 கொஷின்ஸ் கொடுத்துறாங்க. அது நம்ம இங்கே எழுதலை. சரிங்களா? 192 இங்கே எழுதணும். இப்போது வேறு என்ன கேன்சல் ஆக பாருங்கள். இங்கே வந்து பார்த்தோன்னா 5 வரும், இதில் வந்து பார்த்தோன்னா 8 வரும். திருப்பம் இது பாருங்கள், இது 5 வரும், இது 4 வரும். அடுத்து வேறு என்ன பண்ணுங்கள், வேறு என்ன சால்வ் பண்ண முடியும் பாருங்கள். இங்கேயும் இங்கே கேன்சல் பண்ணுங்கள். அதை ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிறேங்க பாருங்கள். 9/5 4/5 = 192 இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா இங்கே எக்ஸ் இருக்கும் எப்போயுமே. சரிங்களா? அதாவது அந்த 90% என்று சொல்லும்போது பார்த்தோன்னா நம்மளுக்கு அது அன்னோன் வேல்யூஸ் எவ்வளோன்னு தெரியாது. அப்போ இது நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது கன்சிடர் பண்ணியிருப்போம், இது எக்ஸை கன்சிடர் பண்ணியிருப்போம். வேணால் நம்ம இங்கே எக்ஸ் இங்கே போட்டுக்கலாம் இந்த மாதிரி. இப்போது ஃபர்தராக வந்து நம்ம இது சால்வ் பண்ணால் என்ன வரும் பாருங்கள். 192 4ஆல் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுங்கள். 4 16 4 மீதி 3 இருக்கும் 32 4 8 32. 3 முறை வந்துடும். சரிங்களா? 32னா 4 8 32. அப்போ 48 வந்துடுது. திருப்பம் பாருங்கள், இது 3ஆல் கேன்சல் பண்ணால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 1. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1 இருக்கும் 18. அப்போ 18னா 6 வந்துடும். சரிங்களா? இங்கே 6 வந்துடுமா. அடுத்து வந்து பாருங்கள் வேறு என்ன இருக்கும். இது ஃபர்தராக நம்ம சால்வ் பண்ணால் 25 × 16 25 × 16 25 × 16. அதுக்கப்புறம் பாருங்கள் இதில் கேன்சலேஷன் எதனா ராங் பண்ணியிருக்கோமா பாருங்கள். இங்கே பாருங்கள் ஏதோ சின்ன கேன்சலேஷன் ராங் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். நான் அகெயின் வந்து இது ஃபர்தராக சால்வ் பண்ணுறேன்.
ஏன்னா இந்த இடத்துல கிட்ட போட்டதுனால ஒரு இதாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் 1 செகண்ட் சால்வ் பண்ணுறேன். கேன்சலேஷன் இருக்குன்னா அதாவது அந்த 90% வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 90/100 இந்த இடத்துல எக்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தோன்னா இந்த 160/100 ஈக்குவல் டு 192க்கு ஈக்குவல். சரிங்களா? அதாவது அந்த 90% மாம்பழங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய பழங்களை வந்து விற்றுட்டு போயிருந்தாலும் அது வந்து எவ்வளோ இருக்குன்னு 192 இருக்கும். அதுதான் இதுக்கு ஈக்குவல். இந்த மாதிரி ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன் நான். இப்போ பாருங்கள், கேன்சலேஷன் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஏதோ மிஸ்டேக் போன முறை இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அடுத்து பாருங்கள், இது வந்து சால்வ் பண்ணால் இது பாதி வந்து 8, இதில் பாதி வந்து 50, திருப்பம் இதில் பாதி வந்து 4, இதில் பாதி வந்து 25. அடுத்து பாருங்கள் வேறு என்ன இருக்குன்னா, ஸோ இங்கே 9 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ 4 9 36 வரும். அப்போது 192 36ஆல் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் பாருங்கள். ஸோ 4 போடும்போது 4 24 4 மீதி 2 4 12 14 தான் வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன போடலாம், 6 4 போடலாமா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஒரு 3 என்ற நம்பரை வந்து இங்கே நான் விட்டுட்டு இருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த மிஸ்டேக் வந்து இங்கே விட்டுட்டு இருக்கேன். அந்த 3 என்ற நம்பர் இங்கே வந்து வரும். ஸோ 3 என்ற நம்பர் இங்கே வந்துடுச்சுன்னா இது வந்து பார்த்தோன்னா ஸோ ஒரு முறை, இதுவும் 3 முறை. சரிங்களா? அப்போது 12, அப்போ 12 பார்த்தா 192ஆல் வகுக்கணும். கவனிங்க, அந்த எழுதும்போது அங்கே மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு. 192 12ஆல் வகுக்கணும். ஸோ 12 1 12 மீது என்ன இருக்கும், 7 இருக்குமா? 7. சரிங்களா? 12 6 72 வந்துடும். சரிங்களா? அப்போது இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது ஃபுல்லாக இந்த சைடு நம்ம ஃபுல்லாக சால்வ் பண்ணும்போது, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு 192 இந்த பக்கம் நம்ம சால்வ் பண்ணும்போது இது 16 × 25 இப்படி வந்துடுச்சு. சரிங்களா? அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 25 தான் இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு இது ஃபர்தராக என்ன வரும் ஆன்சர்னா 16 நீங்கள் 25 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா 10 முறை 250, திருப்பி ஒரு 6 முறை 150, அப்போ ஆக மொத்தம் 400ன்னு வந்திருக்கும். சரிங்களா? அப்போது அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரி. அதாவது 400 மாம்பழங்கள் வந்து பார்த்தோன்னா அவர்கிட்ட இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கேல்குலேஷன் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. பை மிஸ்டேக் எதுனா ஆச்சுன்னா ஸோ ரொம்ப கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் கொஞ்சம் ஸ்பீடாகவும் கரெக்டாக போடுறது கொஞ்சம் பெட்டர். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ 1வது கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு சின்ன கட்டியில் கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் இதனுடைய ரேஷியோ கொடுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது கார்பனுடைய ஸோ பர்சன்டேஜ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ கார்பன்னா இங்கே சென்ட்ரலில் இருக்கிறது தான். அப்போ சென்ட்ரலில் இங்கே என்ன இருக்குது, கார்பன் இருக்குது. அப்போது கார்பனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ அங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ 3 நல்லா கவனிக்கணும். அந்த கார்பனுடைய சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 3 தான் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணணும் வச்சு நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பங்கு பாருங்கள். ஸோ 10 13 15 25. ஸோ மொத்த பங்கு வந்து நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 25. சரிங்களா? இந்த 25 எடுத்துகிட்டு கார்பனுடைய வேல்யூ கேட்குறாங்க. அப்போ 3% கண்டுபிடிக்கணும். இதுதான் மீனிங்கே. சரிங்களா? அப்போ இது ஒரு முறை, இது 4 முறை. அப்போ ஆக மொத்தம் நம்மளுக்கு 3 × 4 வந்து பார்த்தோன்னா 12% கிடச்சிருச்சு. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரி, 12%. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸ் இது தான். அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சால்வ் பண்ணிட்டேன். சரிங்களா? அதாவது இந்த கொஷின்ஸ் வந்து முன்னாடியே சால்வ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 192 கொஷின் இங்கே பாருங்கள். அதாவது இங்கே கொஷின் நம்பர் பார்க்கும்போது இங்கே 192 இருக்குது. இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எங்கே இருக்குது பாருங்கள். முன்னாடியே எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள். இந்த கேள்வியை அகெயின் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. அதாவது கொஷின் நம்பர் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி வந்து கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி வந்து பார்த்தோன்னா ரிப்பீட்டட் ஆகிட்டே இருக்கும். அதனால் சொல்லித்தந்த கொஷினை திருப்பி நீங்கள் சொல்லித்தரீங்கன்றதுக்கு பதிலாக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ அந்த கொஷினுடைய நம்பரோட கட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதாவது இந்த கொஷின் வந்து திருப்பம் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து எப்படி நான் சால்வ் பண்ணி கொடுத்தனோம் அதே மெத்தடில் அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ அதுக்கான ஆன்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24% தான் வரும். ஸோ ரெண்டும் சேம் கொஷின் தான் அடிக்கடி கேட்பாங்க. என்ன இருக்குது பாருங்கள். ஒரு அணிவகுப்பில் ஒரு வரிசையில் 7 பேர் வந்து நிற்கிறார்கள் அப்படி சொல்லியிருக்காங்க.
Q ஆனவர் சரிங்களா, Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும் Pக்கு வலப்புறமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது Q ஆனவர் பார்த்தீங்கன்னா ஆருக்கு இடப்புறமாகவும் சரிங்களா, ஆருக்கு இடப்புறமாகவும் அப்புறம் பார்த்தீங்கன்னா Pக்கு வலப்புறமாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா, Pக்கு வலப்புறமாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க கொஷின்ஸு. Q ஆனவர் ஆருக்கு இடப்புறமாகவும், ஆருக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து Q இருக்காங்க, அதே மாதிரி Pக்கு வந்து பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடில் வந்து Q இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், ஓ ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும், அதாவது ஓ ஆனவர் பார்த்தீங்கன்னா Nக்கு வலப்புறமாகவும் சரிங்களா, Nக்கு உடைய வலப்புறமாகவும்னா ஸோ இப்படி இருக்கும் சரிங்களா, Nக்கு வலப்புறமாகவும் Pக்கு இடப்புறமாகவும் இருக்கிறார் சரிங்களா, Pக்குடைய இடப்புறமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ ஆனவர் பார்த்தீங்கன்னா Nக்கு வலப்புறமாகவும் சரிங்களா, ஓ ஆனவர் Nக்கு வலப்புறமாகவும், Nக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் என்ன இருக்குது ஓ இருக்காங்க, அதே மாதிரி Pக்கு இடப்புறமாகவும், Pக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் எனக்கு ஓ இருக்காங்க, அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறே எஸ் ஆனவர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆருக்கு வலப்புறமாகவும், எஸ் ஆனவர் ஆருக்கு வலப்புறமாகவும் சரிங்களா, ஆருக்கு வலப்புறமாகவும் இப்படி வரும், ஆருடைய ரைட் ஹேண்ட் சைடில் எஸ் இருக்காங்க, டீக்கு இடப்புறமாகனா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இவங்க இருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்காங்க அப்படி சொல்லிட்டு இதில் நடுவில் வந்து இருக்கிறவங்க யார் அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க சரிங்களா, நடுவில் இருக்கவங்க யாருன்னு கேள்வி கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம இந்த கொடுத்துக்கிற ஆர்டரை வந்து ஸோ ஒரு ஆர்டராக எழுதுனா எப்படி வரும் பாருங்கள். ஸோ PQRST அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ NOPன்னு இப்படி வந்துடும் சரிங்களா, NOPன்னு இப்படி வந்துடும். இது ஒரு நம்ம சீரியஸாக நம்ம இப்படி எடுத்துக்கலாம் சரிங்களா. அதாவது PQR NOP இங்கே RST இருக்குல்ல, இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல கவனிங்க, இந்த இடத்துல இங்கே பாருங்கள், இங்கே ஒரு P இருக்குது, இங்கே ஒரு P இருக்குது சரிங்களா. அப்போது இது ஒரு ஆர்டராக மாற்றணும், இந்த மாதிரி நம்ம எடுத்தால் ஸோ வரலை சரிங்களா. அதாவது கொடுத்துக்கிற ஆர்டரை அப்படியே எழுதிட்டேன், PQR NOP அப்புறமா RST, அதாவது PQR அங்கே பாருங்கள் PQR அப்புறம் பார்த்தோன்னா RST அப்புறம் NOP இந்த மாதிரி எழுதும்போது வந்து பார்த்தோன்னா அது ஒரு சீரியஸாக வரல சரிங்களா. அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதலாம் சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்காங்க, 3 பேராக கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு இது இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதில், ஸோ இதில் வந்து இந்த பாயிண்ட் எடுத்துக்க போகிறேன் சரிங்களா. ஏன்னா அந்த MNOPQ அந்த ஏபிசியுடைய ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி எடுத்தால் நம்மளுக்கு ஆர்டர் வரல இல்லை, ஏன்னா மொத்தம் 7 பேர் தான் இருக்கணும் ரூல் படி. ஆனால் இங்கே எத்தனை பேர்ஸ் வந்து நம்ம இங்கே பேர் பண்ணியிருக்கோம்னா ஸோ கிட்டத்தட்ட இங்கே 8 பேரை பேர் பண்ணியிருக்கோம், ஆனால் 7 பேர் தான் வரணும். அப்போ அந்த 7 பேர் வர மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இது எப்படி இருக்குன்னா NOP அப்புறம் QRST இந்த மாதிரி இருக்காங்க சரிங்களா, இந்த மாதிரி இருக்காங்க. நல்லா கவனிக்கணும். எதுக்காக சார் நான் எடுத்தோடனே இது எழுதுனேன் அப்படின்னா, இந்த மாதிரி எழுதுனா நம்மளுக்கு பேர் கிடைக்காது, எல்லாருமே அப்படி தான் யோசிப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த வரிசையில் வந்து பார்த்தீங்கன்னா 7 பேர் தான் இருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போ 7 பேர்னால் இந்த மாதிரி தான் 7 பேர் இருப்பாங்க. அப்போ இதில் மிடில் பிளேஸில் வந்து யார் இருக்காங்கன்னா ஸோ Q தான் சரிங்களா, என்னது Q தான் இருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் B, Q தான் நடுவில் வந்து இருக்கிறவங்க சரிங்களா. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய விடை தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம் சரிங்களா. செகண்ட் கொஷின்ஸு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரீசனிங் டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ரீசனிங் டாப்பிக்கில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனாவது வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7 இல்லைனா 8 நினைக்கிறேன் சரிங்களா. 7 இல்லை 8 இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ 31 ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32 ஃபஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன், அதுக்கப்புறம் 30 அப்லோட் பண்ணியிருப்பேன், அப்புறம் 31 அப்லோட் பண்ணுறேன். அதான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் வந்து ஆகிறதுனால வீடியோ வந்து மாற்றி அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெகுலராக வரும். இப்போ பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கோடு 1 கூட்டினால் கிடைப்பது. அதாவது குமரனுடைய தற்போதைய வயதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ குமரன் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவனுடைய தற்போதைய வயதை வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கோடு 1 ஆட் பண்ணுறதுனால கிடைக்கிறத அவங்களுடைய ஏஜ் வந்து அப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது 2x + 1 நல்லா கவனிக்கணும். குமரனுடைய தற்போதைய வயது 2 மடங்கோடுனா 2x, அதோட 1 கூட்டினால்னா 1 வந்து ஆட் பண்ணுறது சரிங்களா, 1 வந்து ஆட் பண்ணுறது. அப்போ 1 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ
2x + 1 கிடைக்கும். ஸோ இதுதான் குமரனுடைய வயது இப்படி சொல்லிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதையும் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதுனா ஸோ நம்ம x-2ன்னு போடுவோம். சரிங்களா, x-2 அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ மல்டிபிள் ப்ராசஸில் வந்து இருக்கும், இங்கே பெருக்க கிடைப்பதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிந்தைய வயதுன்னு சொல்லும்போது நம்ம ஆஃப்டர் அந்த ஒரு கேல்குலேஷன் வந்து மென்ஷன் பண்ணுறதுனால இங்கே என்ன பண்ணுவோம், ஸோ ப்ளஸ் போடுவோம். சரிங்களா, என்ன பண்ணுவோம், ப்ளஸ் போடுவோம். x+4 = கிடைப்பதற்கு சமம். சரிங்களா, கிடைப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஸோ போத் ஆர் ஈக்குவல். அதாவது இதனுடைய வயசையும் இந்த மாதிரி பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸோ ஏஜும் போத் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தற்போதைய வயது வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டுமே நம்ம ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கலாம். அப்போ 2x + 1 நம்ம எழுதிக்கலாம். இப்போ ஃபர்தராக வந்து சால்வ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன வரும் பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் x x² அதுக்கு பார்த்தோன்னா x×4 + 4x அடுத்து x ஸோ -2 அப்போ -2x அடுத்து பார்த்தோன்னா 2×4 வந்து 8 வந்துடும். அப்போது மைனஸ் இருக்குது, அப்போ -8 = 2x + 1ன்னு இப்படி கிடச்சிடுது. சரிங்களா, இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சலேஷன் பண்ண முடியும்னா ஸோ x² அப்படி தான் வரும். இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் +2x வரும். +2x -8 = 2x + 1ன்னு இருக்குது. அடுத்து இந்த 2x டைரெக்டாக நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஏன்னா ஈக்குவல் பேலன்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக கேன்சல் பண்ண முடியும். அப்போ இந்த இருக்கக்கூடிய -8 வந்து ஈக்குவல் டு ஆப்போசிட்டாக போச்சுன்னா ஸோ பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ x² ஸோ 9ஆக மாறும். இப்போ x நம்ம இது எழுதும்போது ஸோ 3² எழுதலாம். அப்போ அந்த ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா அப்போ x நம்மளுக்கு என்ன வரும்னா ஸோ 3ன்னு வந்துடும். சரிங்களா, அப்போ x 3ன்னு கிடச்சிடுச்சு. சரிங்களா, அப்போ அதுதான் அவங்களுடைய வயதாக இருக்கும். தற்போதைய வயது வந்து பார்த்தோன்னா 3 ஆண்டுகள். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரியான விடை. ரொம்ப எளிமையான கொஷின் தான். சரிங்களா, வயதை கணக்கை பொறுத்தவரை நீங்கள் அந்த கேல்குலேஷன் ஓரியன்டாக நீங்கள் ஈக்குவேஷனை மாற்றிட்டிங்கன்னா நீங்கள் சம்மை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஈக்குவேஷனை மாற்றுற வரை தான் கஷ்டம். அந்த ஈக்குவேஷனை மாற்றும் போது கொஞ்சம் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஸோ மடங்கு கேட்டுக்கிறாங்களா, இல்லை மோர் தென் கேட்டுக்கிறாங்களா, இல்லை அகோ கேட்டுக்கிறாங்களா, அது வந்து கிளியராக நீங்கள் நோட் பண்ணணும். சரிங்களா, ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கியமான கொஷின்ஸு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு குடும்பம் உணவகம் ஒன்றுக்கு சென்று உணவுக்காக ரூபாய் 350 செலவிட்டு கூடுதலாக சரக்கு மற்றும் சேவை அதனுடைய என்ன மீனிங்னா GST வரியாக 5% செலுத்தியது எனில் மத்திய மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரியாக செலுத்தப்படும் தொகை வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி பார்த்தா ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகிறாங்க, அங்கே போயிட்டு வந்து சாப்பாடு சாப்பிட்றாங்க. 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தோன்னா 5% வந்து பார்த்தோன்னா ஸோ GST ஒரு டேக்ஸை கட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ இங்கே CGST அப்புறமா SGST ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டேக்ஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட டேக்ஸும் எவ்வளவு இருக்கும் அப்படின்றது இங்கே கேட்டிருக்காங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே சொல்லிடலாம் அந்த டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ போத் ஆர் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸோ அந்த டேக்ஸ் வந்து போட்டு அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வசூல் பண்ணி ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. அதுதான் மீனிங். சரிங்களா, அப்போ ஈக்குவலாக பிரிச்சுப்பாங்க. அப்போது நீங்கள் 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5% வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா ஸோ 17.5 ரூபாய் வரும். சரிங்களா, 17.50 பைசா வரும். இந்த 17.50 பைசா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் டிவைட் பண்ணிப்பாங்க. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக எங்கே ஆன்சர் இருக்கோ இதுதான் ஆன்சர். ஸோ எடுத்தோடனே சொல்லிடலாம் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது கொஷின்ஸில். ஸோ 4வது கொஷின்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸில் 4வது f(x) = -1/2x என்பது n-லிருந்து z-க்கு வரையறுக்கப்பட்ட சார்பு எனில் f-இன் வீச்சகம் டேஷ் ஆகும் கேட்குறாங்க. சரிங்களா, எஃப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது f(x) வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா f(x) வந்து -1/2x இப்படி கொடுத்துறாங்க. இப்போ அந்த எக்ஸோட வேல்யூஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா n-லிருந்து z-க்கு வரையப்பட்ட, தட் மீன்ஸ் n-னா நேச்சுரல் நம்பர், z-னா இன்டீஜர்ஸ் இப்படி போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ f-னுடைய வீச்சகம் கேட்குறாங்க, அதாவது ரேஞ்சுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அப்போ நம்ம அந்த எக்ஸுக்கு ஒரு வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் ஸோ நேச்சுரல் நம்மளுக்கு பார்த்தோன்னா பிகினிங்கில் வந்து நமக்கு எப்போன்னு ஸ்டார்ட் ஆகுனா 1 ஸ்டார்ட் ஆகும். அப்போ நான்
நான் 1 கொடுத்தா எக்ஸுக்கு 1 கொடுத்தா என்ன ஆகும் இந்த இடத்துல? ஸோ -1 பவரு 2 × 1 2 வந்துடும். அப்போ -1 நம்ம 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ நமக்கு என்ன வரும்? ஸோ 1 தான் வரும். அப்போது அதனுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1 தான் வரும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இன்கேஸ் நீங்கள் 2 கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன வரும்? ஸோ அது ஏன்னா 1 பவர் எனிதிங், சரிங்களா? 1 பவர் எனிதிங் ஆன்சர் என்ன வரும்? நீங்கள் 1 பவர் 1000 போட்டாலும் ஸோ ஆன்சர் என்ன வரும்? 1 தான் வரும். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஸோ செட் ஆஃப் வந்து பார்த்தோன்னா இருக்கக்கூடிய 1 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கான்னு பார்த்துடலாம். கவனிங்க, இங்கே பாருங்கள், இது ஒரு டைரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டான கொஷின்ஸு. ஒழுங்கு ஐங்கோணம் ஒன்றின் சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை. சரிங்களா? அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா சமச்சீர் கோடுகளின் எண்ணிக்கை ஐங்கோணம் சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஐங்கோணம்னாவே அது வந்து பார்த்தோன்னா ரெகுலர் ஹெக்ஸாகன். சரிங்களா? ரெகுலர் ஹெக்ஸாகன், அதாவது அங்கே ஐங்கோணம் சொல்லிட்டாங்க. அப்போ ஐங்கோணம் தான் அதில் கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஒரு 5 லைன் வந்து கண்டிப்பாக இப்படி இருந்திருக்கும்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது நம்ம ட்ரா பண்ணுறது இப்படி கிடையாது, இது வந்து கொஞ்சம் மாற்றி ட்ரா பண்ணணும். ஏன்னா 5 சைட்ஸ் தான் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து கரெக்டாக 5ஆக ட்ரா பண்ணணும். சரிங்களா? அது 5ஆக ட்ரா பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ ஷேப் வந்து கிடச்சிரும். நான் இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்படி யூஸ் பண்ணால் கரெக்டாக வரும், இல்லைனா மாற்றி இப்படி யூஸ் பண்ணணும். இப்படி வருது. சரிங்களா? இதுதான் ஸோ ரெகுலர் ஹெக்ஸகன். இதில் வந்து பார்த்தோன்னா சமச்சீர் கோடுகளை எண்ணிக்கை வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இது பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஸோ 5 தான். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 5 தான் ஆன்சர். ஸோ பி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இதனுடைய ஸோ என்ன பார்ப்பாங்கன்னா இதனுடைய ஸோ டோட்டல் டிகிரியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு 6ஆவது கொஷின் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸில் 1/2, 1/6, 1/12, 1/20 என்ற தொடர் வரிசையுடைய உறுப்பு 1/20க்கு அடுத்து உறுப்பை வந்து என்ன வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1/20க்கு அடுத்து என்ன உறுப்பு வரும்னு கேட்குறாங்க. நீங்கள் ஜென்ரலாகவே இந்த மாதிரி சீரியஸை சில நேரத்தில் வந்து பார்த்தோன்னா ஏபி ஜிபி, சரிங்களா? ஏபி அண்டு ஜிபி இந்த சீரீஸில் வந்து இருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் எடுத்தோடனே ஏதோ ஒரு லாஜிக்காக அந்த கொஷின்ஸ் வந்து ஸோ கன்சிடர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. அப்போ இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் இப்போ என்ன பண்ணலான்னா இங்கே கவனிங்க. ஸோ 1/2 இருக்குல்ல, இந்த 1/2 நான் என்ன பண்ணுறேன்? ஸோ 1/1 × 2ன்னு எழுத போகிறேன். அப்போ 1/2ன்னு வந்துடும். அடுத்து இந்த 1/6 பாருங்கள், இது வந்து எப்படி எழுதுறாங்கன்னா ஸோ 1/3 × 2ன்னு எழுதலாம் இந்த மாதிரி. சரிங்களா? அதாவது 2 × 3ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா இப்போ அதுக்கு எழுதுன மாதிரி தான் எழுதுனா தான் அது புரியும் உங்களுக்கு. 1/2 = 2 × 3. அடுத்து பார்த்தோன்னா ஸோ 12 இருக்குது. 1/12 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன எழுதுறேன்னா ஸோ 1/3 × 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 1/20 இருக்குது. 1/20னா ஸோ 1/4 × 5ன்னு எழுதிக்கலாம். அதாவது இங்கே கொடுத்துக்கூடிய அடுத்த நம்பர் மல்டிபிள்ஸ், அடுத்த நம்பர் மல்டிபிள்ஸ், அடுத்த நம்பர் மல்டிபிள்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 5 இருந்திருக்கு. அப்போ 5 × 6 வந்திருக்கும். அப்போ 1/30 தான் வந்திருக்கும் அடுத்த நம்பர். நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். இங்கே ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி, இங்கே ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி, இங்கே ஒரு நம்பர்னால் அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி. இங்கே அப்போ 5 இருந்ததுன்னா அதுக்கு அடுத்து கண்டினியூட்டி 6ஆக இருக்கும். அப்போ 1/30 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் சரி. நீங்கள் எடுத்தோடனே ஏபி ஜிபி வந்து மெத்தட் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏபினா டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பாருங்கள், இல்லை ஜிபினா ரேஷியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்திலும் சாட்டிஸ்ஃபைட் ஆகலாம், வேறு ஏதோ ஒரு லாஜிக்காக வந்து அப்ளை பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஈஸியாக செம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கடுத்து கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ லாஸ் வந்து உங்களுக்கு தான். நான் கண்டினியூவாக ஸோ வீடியோ வந்து இதுக்கப்புறம் போட்டுருவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேனலை வந்து தொடர்ந்து இதுக்கப்புறம் விசிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா -2, -4, -6, அப் டு எக்ஸெட்ரா -100 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் இறுதி உறுப்பிலிருந்து 12வது உறுப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது 12வது உறுப்பு வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த மாதிரி சீரிஸ் வந்து இது ஒரு ஏபின்னு சொல்லிட்டாங்க. ஏபி சீரிஸ்னால் கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டாங்க, அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் சொல்லிட்டாங்க. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா ஸோ சேமாக தான் இருக்கும், அது நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். அப்படி இருக்கும்போது கடைசியிலேருந்து வரும்போது 12வது உறுப்பு வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ இங்கே 100 இருக்குல்ல, அப்போ 100 நம்ம கண்டுபிடிச்சிட்டு வரலாம். சரிங்களா? இங்கே 100, அதுக்கு முன்னாடி 98 இருக்கும், அப்புறம் 96 இருக்கும், அப்புறம் 94 இருக்கும், அப்புறம் 92 இருக்கும். அடுத்து வந்து பார்த்தா 90, ஸோ 8, அடுத்து பார்த்தோன்னா 86, 84, 82, அடுத்து 80, அடுத்து பார்த்தோன்னா 78, அப்புறம் 76, அப்புறம் 74 நான் இதுவாக போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள்,
12வது உறுப்பை கேட்குறாங்க சரிங்களா. பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12வது உறுப்பு பார்த்தீங்கன்னா 78 தான் கிடச்சிருக்கு சரிங்களா. 78 இருக்குது. இதில் வந்து மைனஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்கிறதால ஸோ நம்ம மைனஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. -78 தான் ஸோ 12வது உறுப்பாக இருக்கும் சரிங்களா. அது நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின்ஸ் பாருங்கள். அதாவது f1 = 1, f2 = 3, அப்புறமா மற்றும் fn = fn - 1 + fn - 2 என கொடுக்கப்பட்டு f5 உடைய மதிப்பு வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. f5னா இந்த இடத்துல கவனிங்க, f5னா அந்த இடத்துல நீங்கள் 5 போடணும். 5 போட்டு பாருங்கள். இந்த n இடத்துல என்ன பண்ணணும், 5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ f5 = f5 - 1 ஸோ 4 கிடைக்கும். அப்போ f4 ப்ளஸ் இது 5 - 2னா f3 சரிங்களா. இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போது நல்லா கவனிக்கணும், f1 உடைய ஆன்சரும் f2 உடைய ஆன்சர் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ f3 உடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கணும், இங்கே நல்லா கவனிங்க. f3னா அதாவது f5னா பாருங்கள். ஸோ 4 3 இப்படி வந்திருக்கு சரிங்களா. 4 3 அப்போ 5னா 4 3. அப்போது உங்கள் 3னா என்ன இருக்கும், கண்டிப்பாக இங்கே f2 இங்கே f1 வந்திருக்கும் சரிங்களா. அதோட சீக்வன்ஸ் ஆர்டர் பாருங்கள், 5 4 3 லெஸ் ஆகிட்டே போகுது. அப்போ 3 2 1 அப்போ f4னா இது என்ன இருக்கும், அப்புறமா f3 ப்ளஸ் f2 இப்படி வருமா, இந்த மாதிரி வரும். அப்போ பாருங்கள் f1யும் 2யும் ஆட் பண்ணால் ஸோ 4 கிடைக்கும். அதுதான் அது f3யோட ஆன்சர். அடுத்து 3யும் 2யும் ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ தான் f4. அப்போ 3யோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4 ப்ளஸ் f2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 சரிங்களா. அப்போ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும் சரிங்களா. f4யோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா f3 ப்ளஸ் f2. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ f3யோட ஆன்சர் 4 ப்ளஸ் f2 ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3. அப்போது 4 + 3 7. அப்போது இது கிடச்சிருக்கு. அப்போது இந்த இடத்துல பாருங்கள், f4 ஆன்சர் 7 ப்ளஸ் f3யோட ஆன்சர் 4. அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 11. அப்போ f5யோட ஆன்சர் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் இது சரிங்களா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான கொஷின்ஸ் எல்லாம் கிடையாது. அதுக்கடுத்து கொஷின்ஸ் பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய ஆன்சர் தான் 11. அடுத்து பாருங்கள், இங்கே என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கவனிங்க. அதாவது 1³ + 2³ + up to etc + என்ற தொடருடைய எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் பார்த்தோன்னா 6084 கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. 6084. அதாவது இந்த மாதிரி இருந்தால், அதாவது 1³ 2³ + 3³ + up to etc + n³ இருந்தால் இதுக்கான ஃபார்முலாஸ் வந்து பார்த்தோன்னா n × n + 1 / 2 ஸோ ஹோல் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலாஸ் சரிங்களா. ஃபார்முலாஸ் இதுதான். இப்போ இந்த இடத்துல என்னன்றது என்னன்னு சொல்லலைங்க, எத்தனை நம்பர் இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் கூட்டினா ஸோ ஆன்சர் வந்து 6084ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜென்ரலாகவே கொடுத்துற ஆப்ஷன் வச்சு நம்ம இது மாதிரி மூவ் பண்ணுவோம் சரிங்களா. ஜென்ரலாகவே இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 14 போட்டுக்கலாம். ஸோ 14னால் நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸோ 14 × அடுத்த நம்பர் 15, இதை நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஸோ /2 போட்டுக்கணும். இதுதான் ஃபார்முலாஸு. என்ன நம்பர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி நம்ம மூவ் பண்ணுறத பெட்டர் சரிங்களா. இல்லைன்னா நீங்கள் சம்ஸ் ஓரியன்டாக பண்ணுங்கள், ஸோ லென்த்தான ப்ராசஸ் போயிடும். அப்போ 14 இது சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 7 முறை சரிங்களா. அப்போ 7 × 15 பார்த்தா உங்களுக்கு 105 வந்துடும். 105 நீங்கள் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா, இந்த 5 ஸ்கொயர் பண்ணால் இதுக்கான ஷார்ட்கட் இருக்குது. 5 ஸ்கொயர் பண்ணால் 25 வந்துடும். அதாவது 5 திரும்ப 5ஆல் ஸ்கொயர் பண்ணியிருக்கான ஷார்ட்கட் சொல்கிறேன். 5ஆல் ஸ்கொயர் பண்ணால் 25. இங்கே 10 இருக்கல முன்னாடி, 10க்கு அடுத்து என்ன நம்பர் வரும்னா ஸோ 11 வரும். அப்போ 11 × 10 பார்த்தா 110. அப்போ இதுக்கான ஆன்சர் எவ்வளோ கிடைச்சிருக்கு, 11025. ஆனால் நம்முடைய ஆன்சர் இருக்குது 6084. அப்போ கண்டிப்பாக இதோட லோயஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. அப்போது நம்ம இதோட லோயஸ்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ நம்மளுக்கு இதோட லோயஸ்ட்டாக இங்கே 13 இருக்குது. ஸோ 13 செக் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அப்போ ஏன்னா நம்ம ஏன் வந்து ஒன்றா பார்க்குறோன்னா ஸோ அதோட லோயஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்காக. அப்போ 13 பார்த்தீங்கன்னா இங்கே 13 × 14 பை வந்து பார்த்தீங்கன்னா 2. இப்போ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இது 7 முறை வரும். அப்போது 13 × 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 91 வரும் சரிங்களா. 91 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 91 ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு இங்கே ஹார்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன இருக்குது, இங்கே 1 ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக 1 தான் வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல இந்த யூனிட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிடச்சிருக்கு. அப்போ இந்த ஆன்சரும் வராது சரிங்களா, அதுவும் வராது. அப்போ அதோட லோயஸ்ட்டு 12 தான் இருக்குது. அப்போ 12 செக் பண்ணி பாருங்கள். ஸோ 12 × 12க்கு அப்புறம் 1 ஆட் பண்ணால் 13 / 2 சரிங்களா. இப்போ சால்வ் பண்ணுங்கள்.
இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே 6 வரும் சரிங்களா. அப்போது 6 3 18க்கு 8 மீதி 1 6 1 6 7 சரிங்களா 78 வருது. அப்போ 78 நம்ம இங்கே 8 இருக்குது, 8 ஸ்கொயர் பண்ணால் கண்டிப்பாக பார்த்தோன்னா 4 வரும் சரிங்களா. அப்போது கண்டிப்பாக அங்கே ஆப்ஷனில் வந்து 4 இருக்குது. அப்போ கண்டிப்பாக இது சூட்டபிள் ஆகும். நம்ம வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 78 2 முறை நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் ஏன் வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா ஸோ ஹோல் ஸ்கொயர் ஃபார்மாக இருக்குது, இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்குது, அதனால் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ 8 8 6 4 மீதி 6 8 7 56 62 மீதி வந்து 7 7 8 56 6 மீதி 5 7 49 50 54. ஸோ 4 8 10 மீதி 1. ஸோ 6 0 8 4 ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை 12. இந்த மாதிரி கொஷின்ஸை பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஆப்ஷன் வைஸ் தான் நீங்கள் மூவ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். அதர்வைஸ் வந்து நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மெத்தட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது ஒரு லாங்கான ப்ராசஸ் போயிடும். ஏன்னா குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துடும். குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகிடும். அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கொஷின்ஸு என்ன இருக்குது பாருங்கள் சரிங்களா. இங்கே பாருங்கள், பெருக்கல் என்பது வகுத்தல் எனவும், கூட்டல் என்பது மைனஸ் எனவும், மைனஸ் என்பது பெருக்கல் எனவும், வகுத்தல் என்பது ப்ளஸ் எனவும் கொண்டால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேல்யூ அந்த ஈக்குவேஷனுடைய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கலாம் 8. ஸோ மைனஸ்ன்றது பார்த்தோன்னா என்னவா கொடுத்துறாங்க, மைனஸ்ன்றது இங்கே மல்டிபிள். அப்போ மைனஸ் இடத்துல இங்கே என்ன பண்ணோம், ஸோ மல்டிபிளாக போட்டுறேன். இந்த இடத்துல மைனஸ் வந்திருக்கு, அப்போ இங்கே மல்டிபிளாக போட்டேன். ஸோ 7. அடுத்து டிவைடே கொடுத்துறாங்க. டிவிஷன் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ்ஸாக மாறுது சரிங்களா. அப்போ இங்கே ப்ளஸ்ஸு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மல்டிபிள் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன். ஸோ இது ஃபுல்லாக டிவைட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது 2. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது சரிங்களா. இங்கே என்ன இருக்குது, ஸோ ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைனஸாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. இங்கே என்ன இருக்குது, மைனஸாக மாறுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 3 நல்லா கவனிக்கணும். அதாவது 8 ஸோ மைனஸ் வரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்னவா மாறுதோ மல்டிப்ளாக மாறிடுச்சு. அடுத்து 7 டிவிஷன்ன்றது பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஸோ ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ டிவிஷன் ப்ளஸ்ஸாக மாறுது, இங்கே எழுதிட்டு இருக்கேன். அடுத்து மல்டிபிள்ன்றது பார்த்தோன்னா டிவிஷனாக மாறுது, இங்கே எழுதிட்டேன். அடுத்து பார்த்தோன்னா ஸோ ப்ளஸ்ன்றது பார்த்தோன்னா மைனஸாக மாறுது, எல்லாமே எழுதிட்டேன். இப்போது ஃபர்தராக சால்வ் பண்ணணும். இது சால்வ் பண்ணால் பார்த்தோன்னா போர்ட் மாஸ்டருடைய ரூல் வந்து ஃபஸ்ட் நீங்கள் சால்வ் பண்ணணும் சரிங்களா. போர்ட் மாஸ்டருடைய ரூல் வந்து சால்வ் பண்ணணும். போர்ட் மாஸ்டர்னாவே ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் அதுக்குள்ளே பார்த்தோன்னா மல்டிபிகேஷன் தான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். ஏன்னா மல்டிபிகேஷனுக்கு அப்போ தான் ஆட் இருக்குது, மல்டிபிகேஷன் அதுக்கப்புறம் தான் ஆட் இருக்குது. அதனால் அப்போ 8 7 56 ப்ளஸ்ஸு 4 இங்கே டிவைட் பை இங்கே 2 இங்கே -3 இப்படி இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8 7 இது ஆட் பண்ணால் 60 சரிங்களா. 60 வகுத்தல் 2 ஸோ -3 சரிங்களா இப்படி இருக்குது. இப்போ இது டிவிஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ 30 வந்துடும் சரிங்களா. 60 2ஆல் வகுத்தா 30. ஸோ 30 -3 அப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு 27 கிடச்சிருச்சு சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ 27 தான் சரியான விடை சரிங்களா. நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோன்னா ரீசனிங்லேருந்து ஒரு 10 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நான் கொஞ்சம் வீடியோவுடைய லென்த்தை வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக அதிக நேரம் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன் மற்ற வீடியோ. இந்த கொஷின் வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 மீப்போவா என்ன சொல்லிக்கிறாங்கன்னா x - 6ன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கேவுடைய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும், இந்த இடத்துல கேவுடைய ஆன்சர் வந்து என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா இது வந்து பார்த்தோன்னா ஒரு அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபேக்டரைஸ் மெத்தடில் சால்வ் பண்ணி அதனுடைய ஃபேக்டரை எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம HCF LCM கண்டுபிடிப்போம், அந்த மாதிரி சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா x² - 2x - 24 இப்படி இருக்குது சரிங்களா. இதை வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா இங்கே பிஃபோராக நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். x² முன்னாடி நம்பர் வந்திருக்கான்னு பார்க்கணும். இங்கே நம்பர் இல்லை. அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஜென்ரலாக இங்கே நம்பர் இல்லைன்னா அங்கே இதுக்கு என்ன மீனிங்னா 1 இருக்குன்னு மீனிங் சரிங்களா. அப்போ 1ஐயும் -24ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இதையும் மல்டிப்ளை பண்ணால் -24 வரும். இப்போ என்ன பண்ணணும்னா 2 நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் -24 வரணும். அந்த 2 நம்பரையும் ஆட் அண்ட் சப்ராக்ஷன் அந்த மெத்தட் வச்சு நம்ம சால்வ் பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர்ஸ் என்னன்னா மிடில் இருக்க டேர்ம்ஸ் வந்து வரணும், -2ன்னு வரணும். அப்போ எந்த 2 நம்பர் பாசிபிலிட்டி இருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 4 6 24 இது 4 6 24
இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -24 வரணும். அப்போ இங்கே பெரிய நம்பருக்கு மைனஸ் கொடுக்குறேன். அப்போ 4 - 6 மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு -24 கிடச்சிச்சு. அதே 4 - 6 இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் நம்மளுக்கு எனக்கு -2ன்னு வரும். அப்போது இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது நம்ம என்ன பண்ணணும், இங்கே பிஃபோர் x² முன்னாடி நம்பர் இல்லை, நம்பர் இருந்தால் அது ஒரு மெத்தடாக சால்வ் பண்ணணும். நம்பர் இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக ஒரு மெத்தட் வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் இங்கே 4 இங்கே -6 இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் போட்டு எழுதிக்கணும் முன்னாடி, சரிங்களா. அப்போது x+4 அடுத்து பார்த்தீங்கன்னா x-6 சரிங்களா. இது வந்து பார்த்தோன்னா அதோடைய ஃபேக்டராக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க x² - kx - 6ன்னு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேக்கு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக x-6ன்றது HCF கிடைக்கும். அப்போது நம்ம இதை எடுத்தோடனே சால்வ் பண்ண முடியாது, அதை ஃபேக்டரைஸ் மெத்தட் எடுத்துகிட்டு வர முடியாது. அதுக்காக நம்ம கேவோட வேல்யூஸ் ஒன்று ஒன்றா கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போடும்போது நம்மளுக்கு வந்து நியரஸ்ட்டாக x-6 வந்து எந்த ஃபேக்டர் வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே 3 போட்டு பார்க்குறேன், சரிங்களா. கேக்கு 3 போட்டால் அப்போது x² - 3x - 6 இப்படி இருக்குது. இப்போது இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்னன்னா, இது ஒரு ஃபார்மேட்டே எடுத்துகிட்டு வர முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வந்துடும். ஆனால் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் -6 வரும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் -3 வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ வரவே வராது. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம எடுத்துகிட்டே வர முடியாது. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணவே கிடைக்கும், ஆனால் 2 நம்பரை ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு 3ன்ற ஒரு அந்த கான்செப்டை எடுத்துகிட்டு வர்றது கஷ்டம், சரிங்களா. அதனால வந்து இது பார்த்தீங்கன்னா நம்ம கேவோட ஆன்சர் வந்து -3 வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஏன்னா அது ஃபார்மேட்டாகவே கன்சிடர் பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கேவோட வேல்யூஸ் ஆப்ஷன் பியில் பாருங்கள் என்ன இருக்குன்னா, ஸோ 5ன்னு கொடுத்துறாங்க. அப்போ 5 வந்து நம்ம செக் பண்ணணும், சரிங்களா. அப்போ 5 போட்டால் என்ன வரும் பாருங்கள், x² - 5x -6 இப்படி இருக்குது. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணணும், -6 2 நம்பர் மல்டிப்ளை பண்ணால் -6 வரணும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் -5 வரணும். அப்போ என்னென்ன பாசிபிலிட்டினா, ஸோ 6 × 1 6 தான், இங்கே மைனஸ் போட்டுங்க, ஸோ -6 ஆகிடும் மல்டிப்ளை பண்ணால். அதே மாதிரி -6 + 1 இது சால்வ் பண்ணால் உங்களுக்கு -5ன்னு வந்துடும். அப்போது இதுக்கு முன்னாடி நம்பர் இல்லைங்க, சரிங்களா. அப்போ இது என்ன பண்ண முன்னாடி சொன்ன மாதிரி எக்ஸை வந்து அப்ளை பண்ணி எழுதிக்கணும்னு சொன்ன முன்னாடி. அப்போ x-6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x+1 சரிங்களா. ஸோ இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள் 2 ஃபேக்டர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுல நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கவனிக்கணும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா x-6ம் x-6ம் ஒரு HCF, இல்லை காமனாக வர்றது தான் என்னது HCF. அப்போ x-6ன்ற HCF கிடைச்சிருக்கு இது ரெண்டுத்துலேயும். அப்போது கேவுடைய ஆன்சரு 5 கிடைக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து HCF வந்து பார்த்தோன்னா ஸோ -6 வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை, சரிங்களா. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். ஒவ்வொரு வீடியோலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கொஷின் சொல்லிட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம LCM அண்ட் HCF மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 32. பர்டிகுலராக நம்ம அந்த டாபிக் வைஸ் LCM அண்ட் HCF வைஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து எத்தனாவது பார்ட் வீடியோனா 6வது பார்ட் வீடியோஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 31 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம குரூப் 4 எக்ஸாம்கள் கிட்டத்தட்ட 2500 கொஷின்ஸ் வந்து நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சீரியஸாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன். அதில் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கவுண்டிங் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்றதுக்காக வீடியோட நம்பர் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துருக்கேன், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நம்பர் 32, சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சால்வ் பண்ணுறது பார்த்தோம்னா 24x² y³ மற்றும் 16x³ y/4 என்னுடைய மீபோகானா சரிங்களா. என்ன கண்டுபிடிக்கணும், அதாவது மீ பொது காரணின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து தமிழில் கொஞ்சம் புரியலைன்னா இங்கிலீஷில் கொஞ்சம் பார்த்துங்க, சரிங்களா. HCF வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா. ஏன்னா மீச்சிறு பொது வகுத்தின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. மீப்பெரு பொது காரணின்னு சொல்லுவாங்க, அதுக்காக சொல்கிறது. தமிழில் வந்து சில நேரத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஸோ தவறுதலாக மாற்றி அந்த கீ டேர்ம்ஸ் வந்து மாற்றி பண்ணுவாங்க. பட் ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், HCF வந்து கண்டுபிடிக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 24x² y³ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கணும். அட் த சேம் டைம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 16x³ y/4 இதுக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்கும் நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்கே என்னென்ன வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸ்ஒய்ன்ற ஒரு வேரியபிள் ரெண்டுத்துக்கு ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்பர்ஸ் வந்து இருக்குது. இந்த நம்பருக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ HCF கண்டுபிடிக்கணும். 24க்கும் 16க்கும் HCF கண்டுபிடிங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம 2 தான் ஃபஸ்ட்டு போடணும். அப்போ 2 போட்டால் 12, இது வந்து 8 டைம்ஸ் வரும். திரும்ப பாருங்கள் நம்ம 2 போடுங்க. 2 போட்டால் 9 டைம்ஸ் வரும், 4 டைம்ஸ் வரும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஸோ கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்கள். ஸோ பண்ண முடியாது சரிங்களா. 24 16க்கு சரிங்களா. ஸோ 2 போட்டால் 2ல் இங்கே 8 வந்துடும். திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 போட்டால் இங்கே பாருங்கள், இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டுருக்கோம். அதாவது இந்த இடத்துல 12 வந்துருக்குல்ல, இங்கே 12 வந்து 12 பண்ணும்போது நம்மளுக்கு இங்கே 6 தான் வரும் சரிங்களா. இங்கே 6 தான் வரும். அப்போது இங்கே என்ன இருக்குது, இங்கே 8 வந்திருக்கு, அப்போது 4 வரும் சரிங்களா. திரும்ப அடுத்து பாருங்கள், இங்கே 2 போடுங்க, அப்போது இங்கே 3 வரும், இங்கே 2 வரும். ஸோ இந்த மாதிரி இங்கே கண்டுபிடிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சால்வ் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஸோ அந்த ஆன்சர்ஸும் வந்து வராது. அதுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா. இப்போது HCF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் கிடச்சி 2 2 4 4 2 8. அப்போ HCF வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஸோ நம்பர் வந்து கண்டுபிடிக்கும் போது என்ன கிடச்சிச்சு, 8 கிடச்சிச்சு சரிங்களா. அது HCFனால் காமனாக ரெண்டுத்துக்கும் வகுக்கணும், அதுதான் மீனிங்கு சரிங்களா. நிறைய பேருக்கு வந்து அந்த HCFனால் என்னென்னு தெரியாமல் படிக்கிறாங்க, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா x² வந்து இங்கே 2 முறை இருக்குது, இங்கே x² வந்து 3 முறை இருக்குது. ஆனால் ரெண்டுத்துக்கும் காமனாக எத்தனை முறை வந்திருக்குன்னா x² வந்து 2 முறை வந்திருக்கு. அப்போ x² வந்து இங்கே எழுதிக்கலாம். அடுத்து இங்கே y³ இருக்குது, இங்கே y4 இருக்குது. அப்போ y3 வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் இருக்குது சரிங்களா. அப்போ y3 எழுதிக்கலாம். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா HCF சரிங்களா. 8x² y³ தான் ஸோ HCF. இங்கே தான் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு வேரியன்ஸ் பண்ணிக்கிறாங்க. 8 வந்து பார்த்தோன்னா 2/3 யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. 2/3ன்னா என்ன மீனிங்னா 2 × 2 × 2 இந்த மாதிரி மீனிங் சரிங்களா. அப்போ இதை வச்சு அவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ ஆப்ஷன் C தான் சரியான விடை. இதே கேள்விக்கு நல்லா கவனிக்கணும். இதே கேள்விக்கு அவங்க LCM கேட்டாங்கன்னா அதையும் நீங்கள் சால்வ் பண்ண தெரியணும், அதையும் கற்றுக்குங்க. இப்போ அடுத்து நம்ம 3க்கு 2க்கும் இப்படி சால்வ் பண்ணுவோம். 3 வரும், அடுத்து 1 2 வரும், திருப்ப 2 போடுவோம். ஸோ இது வந்து 1 1 வந்துடும். இப்போ நம்பருக்கு வந்து LCM வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தோன்னா இதுவரை 8 கிடச்சிச்சு. அடுத்து 3 2 6, அப்போ 8 6 48 வந்து கிடச்சிடுச்சு இது LCMல. இப்போது இந்த வேரியபிள் செக் பண்ணும்போது சரிங்களா, அங்கே கொடுத்துக்கிறேன் ஆல்பாபெட்டிக்கல் சீரீஸில் வந்து பார்க்கும்போது எக்ஸ் வந்து பார்த்தோன்னா ஹையஸ்ட் டேர்ம் சரிங்களா. அந்த மாதிரி கொடுக்கும்போது ஹையஸ்ட் டேர்ம் தான் எடுத்துக்கணும். இங்கே x² வந்து 2 டைம்ஸ் இருக்குது. x² அது எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 முறை இருக்குது சரிங்களா. x² பார்த்தோன்னா எக்ஸ் பார்த்தோன்னா 2 முறை இருக்குது, இங்கே எக்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 முறை இருக்குது சரிங்களா. அப்போ என்னோடய ஹையஸ்ட் டேர்ம் பார்த்தோன்னா எக்ஸ் வந்து 3 முறை வந்து தான் எழுதணும். அடுத்து அதே மாதிரி y வந்து பார்த்தீங்கன்னா 3 முறை வந்திருக்குங்க. அடுத்து y வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4 முறை வந்திருக்கு. அப்போ எது வந்து ஹையஸ்ட்டாக வந்திருக்குன்னா 4 முறை வந்திருக்குது எழுதணும். அப்போது y⁴. அப்போ இந்த கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா LCM வந்து இதுதான் ஆன்சர் சரிங்களா. 48x³ y⁴. இதே கேள்விக்கு வந்து நீங்கள் ரெண்டுமே கண்டுபிடிக்க தெரியும். அது மாதிரி கற்றுக்கினீங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக இந்த மாடல்ஸ் வரும்போது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ 3வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சரிங்களா. ஸோ HCF வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. மீப்பொது காரணி சரிங்களா. மீப்பொரு காரணி இப்போ என்னென்னா ஸோ 25a³ ab³ c 100a² bc அப்புறமா 125abcன்னு இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா எடுத்த உடனே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா ஆல்பாபெட்டிக்கல் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த a வந்து பார்த்தோன்னா இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போது ஏ வந்து இல்லை மினிமம் HCFனா எல்லாத்துக்கும் காமன். ஸோ மினிமம் எல்லாத்துலேயும் கண்டிப்பாக இருக்கணும். அது எத்தனையும் இருக்குது அதுதான். இப்போ ஏ வந்து இங்கே 1 முறை இருக்குது, இங்கே ஏ 2 முறை இருக்குது, இங்கே ஏ வந்து 1 முறை இருக்குது. அப்போ ஏ வந்து மினிமம் 1 முறை எல்லாத்துலேயும் வந்திருக்கு. அப்போ ஏ வந்து வந்துடும் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 முறை இருக்குது, பி வந்து இங்கே 1 முறை, இங்கேயும் பி வந்து 1 முறை. அப்போ பி வந்து 1 முறை கண்டிப்பாக எல்லாத்துலேயும் இருக்குது, அதுக்காக எழுதிக்கலாம். அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1 முறை, இங்கேயும் 1 முறை, இங்கேயும் 1 முறை. அப்போ சி வந்து எல்லாத்துலேயும் இருக்குது, அப்போ எல்லாத்துலேயும் 1 முறை வந்துடும். அப்போ ஏபிசி தான் ஆன்சராக வரப்போகுது. அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது சரிங்களா. அப்போ நம்ம நம்பர் கண்டுபிடிக்கணும் அடுத்து. ஸோ 25 அப்புறம் 100 அப்புறம் 125க்கு நம்ம என்ன பண்ணோம், ஸோ வந்து HCF கண்டுபிடிக்கணும். அதாவது 25க்கு 100க்கு அப்புறம் பார்த்தோன்னா 125க்கு என்ன பண்ணோம், நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 5 போடுங்க, இது 5 முறை வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இது 20 முறை வரும். இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 ஸோ அகைன் 25 முறை வரும். திருப்பும் பாருங்கள் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 5 போடுங்க,
5 போட்டால் அது ஒரு முறை, இது 4 முறை, இது 5 முறை. இதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா HCF வந்து இதுக்கப்புறம் பார்த்தா காமன் ஃபேக்டர் வந்து கிடையாது. அப்போ 5 5s are 25. அப்போது 25 ABC தான் இந்த கேள்விக்கான HCF ஆன ஆன்சர். இது எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 7 தான் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் A தான் சரியான விடை. இதே கேள்விக்கு நான் சொன்னல முன்னாடியே ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் LCM அண்ட் HCF வந்து கண்டுபிடிக்க கற்றுக்குங்க, அதுதான் சொல்கிறேன். அப்போ இதே கேள்விக்கு வந்து பார்த்தோன்னா நீங்கள் LCM கண்டுபிடிக்கணும். ஸோ LCM வந்து என்ன வரும் பாருங்கள். LCM வந்து நம்பரை பொறுத்தவரை அடுத்து 5ம் 4ம் பார்த்தோன்னா ஸோ நம்பர் வந்து வேறு இருக்குது. அதனால் வந்து பார்த்தோன்னா இது ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ LCM எடுத்தால் 20 வந்துடும். என்ன வரும், 4 5 20 வந்துடும். அப்புறம் 5 25 சரிங்களா. அது 5 × 5 வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 25 வந்துடும். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணுங்கன்னா உங்களுக்கு 25 × 2 பண்ணும்போது உங்களுக்கு 50 கிடைக்கும். இந்த ஒரு 0 இங்கே எழுதிக்கலாம். அப்போது 500 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, LCM நம்பரில் கிடச்சிட்டுச்சு. அடுத்து அந்த வேரியபிளை செக் பண்ணும்போது A வந்து மேக்ஸிமம் எத்தனை டைம்ஸ் வந்துருக்குன்னா 2 முறை வந்திருக்கு. அப்போ A வந்து 2 டைம்ஸ் எழுதிக்கணும். அடுத்து B வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் 3 முறை வந்திருக்கு. அப்போ B வந்து பார்த்தோன்னா 3 முறை எழுதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ C வந்து எல்லாத்துலேயும் மினிமம் 1 டைம் தான் வந்திருக்கு. அப்போது C வந்து 1 டைம் தான் எழுதிக்கணும். அந்த வேரியபிளை செக் பண்ணும்போது ஹையஸ்ட் டேர்ம் வந்து என்ன வந்திருக்கோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் LCMக்கு சரிங்களா. அப்போ இந்த கேள்விக்கான LCM பார்த்தோன்னா 500 A² B⁻3 C தான் ஆன்சர் சரிங்களா. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், அடுத்து பார்க்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்தோன்னா 4வது கொஷின்ஸ் இந்த வீடியோவில். அதாவது x³ - 27, x - 3 ஹோல் ஸ்கொயர் x² - 9 களின் மீப்பெரு பொது வகுத்தி GCD சரிங்களா. GCDனா கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர். GCDக்கு இன்னொரு பேர் என்னது பார்த்தீங்கன்னா HCF. என்னது HCF சரிங்களா. அப்போ HCF வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது AQ, அதே x³ - 27 இருக்குது. இதை என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு மாற்றி எழுதுகிறேன் ஃபார்முலாக்காக. அப்போது x³ - 27 வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 3/3 எழுத போகிறேன் சரிங்களா. 3/3 எழுத போகிறேன். அப்படி எழுதுனா இது A³ - B³ அந்த ஃபார்முலா எழுதும்போது என்ன ஃபார்முலானா A - B, அடுத்து பார்த்தீங்கன்னா A² + AB + B². இதுதான் ஃபார்முலாஸ். அதே மாதிரி எழுதுனா x - 3 x² + 3x + 9 இது வரும் சரிங்களா. ஸோ இதுதான் அது ஃபார்மேட்டில் எழுத முடியும். அடுத்து x - 3 வந்து ஹோல் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ x - 3 ஹோல் ஸ்கொயர்னால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை 2 முறை எழுதிக்கணும். x - 3 அகெயின் x - 3ன்னு எழுதிக்கணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா x² - 9 இருக்குல்ல, x² - 9 இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணலான்னா x² இந்த -9 3² எழுதலாம். அப்போ A² - B² ஃபார்முலா எழுதுனா என்ன ஃபார்முலா வரும்னா A + B A - B சரிங்களா. அப்போ ஏவுடைய ஆன்சர் வந்து இங்கே இந்த இடத்துல பார்த்தோன்னா x, பியோடைய ஆன்சர் பார்த்தோன்னா -3 சரிங்களா. அதாவது 3. அப்போ பார்த்தோன்னா இது x + 3 x - 3 சரிங்களா. இப்போ அவங்க கேட்டுக்கிற கேள்விக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா HCFன்னு கேட்டுக்கிறாங்க. HCFனா எல்லாத்துலையும் பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் காமனாக என்ன வந்திருக்கு அதுதான் ஆன்சர். இங்கே x - 3 இருக்குது, x - 3 இருக்குது, இங்கே x - 3 இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு முறை கண்டிப்பாக வந்திருக்கு. அப்போ அதுதான் ஆன்சர். அப்போ x - 3 தான் ஆன்சர். ஆப்ஷன் A தான் சரியான விடை. இதே கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க LCM கேட்டாங்கன்னா சரிங்களா, LCM கேட்டாங்கன்னா என்ன வரும்னு பாருங்கள். இப்போது இங்கே x - 3 வந்து பார்த்தோன்னா இங்கே 2 முறை வந்திருக்கு, இங்கே ஒரு முறை வந்திருக்கு, இங்கேயும் ஒரு முறை தான் வந்திருக்கு. அப்போது மேக்ஸிமம் எத்தனை முறை வந்திருக்கோ அதுதான் எழுதிக்கணும். அப்போ LCMனா x - 3 ஹோல் ஸ்கொயர் 2 முறை வந்து அது எழுதிக்கணும். அப்புறமா பார்த்தோன்னா x + 3 எழுதணும். ஏன்னா ஒரு டேர்ம் கூட மிஸ் ஆகக்கூடாது. x + 3 அடுத்து வந்து பார்த்தோன்னா இந்த டேர்ம்ஸும் எழுதணும். அப்போது x² + 3x + 9. ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா LCM பார்த்தீங்கன்னா x - 3 ஹோல் ஸ்கொயர், அடுத்து x + 3 x² + 3x + 9 சரிங்களா. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய LCM அண்ட் HCFக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ LCM கண்டுபிடிக்கணும், HCF கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க அப்படி சொல்லிட்டேன். அப்போது அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கவனிங்க, இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஸோ 5வது கொஷின்ஸ் இது சரிங்களா. இப்போது என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது.
இதனுடைய மீசிமா பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? ஸோ 900 அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னது? 900 சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதனுடைய மீபோவா சரிங்களா? என்னது? மீபோவா வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா? அப்போ 3 நம்பர் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, 3 நம்பர் வந்து பார்த்தோன்னா அந்த நம்பர் ரேஷியோ எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 2x அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 3x அடுத்து பார்த்தோன்னா இங்கே 5x. அதாவது இதனுடைய மீசிமானா என்னென்னா 900 சொல்லிட்டாங்க. அதாவது ஏன் சார் எடுத்தோடனே மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஒரு 2 நம்பர் கொடுத்துனாலும் அந்த 2 நம்பர் நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா அது மீசிமாக்கு ஈக்குவலாக இருக்கும். அது ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது சரிங்களா? ஸோ அந்த மெத்தட் படி நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸோ 2 6 6 5 30 சரிங்களா? 30 வரும். அப்புறமா இங்கே பார்த்தோன்னா எக்ஸ்னு வரும் சரிங்களா? இப்போ நீங்கள் கேட்கலாம் சார் எக்ஸ் 3 முறை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸஸ் கியூப் வராதா சார் நீங்கள் கேட்கலாம் சரிங்களா? ஏன்னா அது வராது. என்ன ரீசன்னா அந்த நம்பர் வந்து பார்த்தோன்னா அன்னோன் வேல்யூஸ் நம்பர்ஸு. நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், எக்ஸுன்ற ஒரு நம்பராக இருக்கும், ஒய்ன்ற ஒரு நம்பராக இருக்கும், ஜட்டுன்ற ஒரு நம்பராக இருக்கும். இது எல்லாமே பார்த்தோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான நம்பர் சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்ம எல்லாமே கன்சிடர் பண்ணி ஜஸ்ட் ஒரு நம்பராக எடுக்கும்போது அது நம்ம இந்த மாதிரி எடுத்துப்போம், எக்ஸ்னு எடுத்து சால்வ் பண்ணுவோம் சரிங்களா? அது வந்து இந்த இடத்துல வந்து கியூபாக மாறாது, அதுக்காக சொல்லிடுறேன். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே 900 இருக்குது. இப்போ எக்ஸ் ஈக்குவல் நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணால் 900/13 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 13 வந்துடும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணிருக்கோம். நம்மளுக்கு இந்த 0 போச்சுன்னா மீதி 13 வந்துடும். அப்போ எக்ஸோட ஆன்சர் வந்து 30 சரிங்களா? அதாவது மீ போ வா சரிங்களா? மீச்சிறு பொது வகுத்தி சரிங்களா? HCF வந்து என்னவாக இருக்கும்? ஸோ 30 தான் இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் ஆன்சர். இதில் இன்னொரு விதமாக கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா இதை நீங்கள் எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, ஒவ்வொரு டேர்ம்லேயும் அந்த எக்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ காமனாக இருக்கும் சரிங்களா? மல்டிப்ளை பண்ணும்போது அந்த HCFோட நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக அது உள்ளே இருக்கும் சரிங்களா? அப்போது நம்ம அப்படி கூட நம்ம எடுத்து கூட நம்ம ஆன்சர் போடலாம் சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய சரி. அடுத்து பாருங்கள் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் அடுத்த கொஷின்ஸு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸோ கொஷின் நம்பர் 6 இது. கொடுக்கப்பட்ட பல்லுறுப்புக்கோவைகளினுடைய மீ போ மா அதாவது மீச்சிறு பொது மடங்கை கண்டுபிடிங்க கேட்குறாங்க சரிங்களா? இந்த மாதிரி இருக்குது. இதை வந்து சால்வ் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5x² - 10x, செகண்ட் x² - 4, தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா x - 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5x² - 10xன்னு இருக்குல்ல, இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ ஃபஸ்ட்டு 5ன்றது ஒன்று காமனாக இருக்குது. ஸோ 5 வந்து நம்ம வெளியே எடுத்துடலாம். அப்போ 5 வந்து வெளியே எடுத்துட்டா இந்த பார்த்தோன்னா x², அடுத்து பார்த்தோன்னா இங்கே மைனஸு, இங்கே எக்ஸ்ன்னு இருக்குது, இந்த மாதிரி இருக்குது சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஸோ அகெயின் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸும் காமனாக இருக்குது. அதனால் நான் எக்ஸும் சேர்த்து வெளியே எடுத்துடலாம், ஒரே மட்டும் எடுத்துடலாம். அப்படி எடுத்தால் நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸை வந்து பார்த்தோன்னா ரெடியூஸ் ஆகும். இப்போ எக்ஸை வெளியே எடுத்துட்டா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாங்க ஸோ எக்ஸு அடுத்து பார்த்தோன்னா இங்கே -2ன்னு வரும் சரிங்களா? அதாவது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 5 2 5 × 1 ஸோ 5, அடுத்து x × x x², அடுத்து -10xன்னு வந்துடும். ஸோ இது வந்து இந்த மாதிரி எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x² - 4 இருக்குது, x² - 4 இருக்குது. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா a² - b² எழுத முடியும், x² - 2². இது a - b a + b அந்த ஃபார்மேட்டில் எழுதலாம். அப்போ x - 2 x + 2ன்னு இப்படி எழுதலாம் சரிங்களா? எப்படி எழுதலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா x - 2 வந்து ஹோல் ஸ்கொயர் அப்படி இருக்குது, x - 2 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா x - 2 x - 2ன்னு வரும் சரிங்களா? இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க மீ போனா எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போது எல்சிஎம் ஃபஸ்ட்டு இந்த கேள்விக்கு வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன வரும் பாருங்கள். நான் எல்சிஎம்னா ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன மாதிரி தான். என்னென்னா ஒவ்வொரு டேர்ம்லையும் கண்டிப்பாக எல்லா டேர்ம்ஸும் யூஸ் பண்ணோம். அட் த சேம் டைம் அதனுடைய மேக்ஸிமம் டைம்ஸை எடுத்து சால்வ் பண்ணிக்கணும்னு சொன்னேன். x - 2 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 முறை இருக்குது, இங்கே 1 முறை இருக்குது, இங்கே 1 முறை இருக்குது. அப்போ x - 2 வந்து 2 முறை வரதை எடுத்துக்கணும். அப்போ x - 2 ஹோல் ஸ்கொயர் 2 முறை வரதை எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே x + 2 இருக்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 5x இருக்குது, வேறு எதுவுமே இல்லைங்க. அப்போது 5x இங்கே x + 2ன்னு இப்படி இருக்குது. இப்போது அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா உங்கள் சம்முடைய நேச்சருக்காக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் இந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இந்த மாதிரி எதனா இருக்கா, இங்கே பாருங்கள், அது இல்லவே இல்லைங்க.
இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், இல்லை கவனிக்கலாம், சார் இந்த பார்த்தீங்கன்னா இதுக்கு எக்ஸ் வந்து இங்கே வெளியில் இருக்கே, ஆனால் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸை வந்து இது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5. இந்த எக்ஸை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு. எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஆப்ஷன் சியை பாருங்கள். 5 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x. இங்கேயும் அதே மாதிரி இருக்குது. எக்ஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அந்த ஆன்சர் வந்து கொடுத்துருக்கனால ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதே கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஹெச்சிஎஃப் வந்து என்னவோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இப்போது இந்த கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பாருங்களா, ஸோ எக்ஸ் மைனஸ் 2 வந்து இங்கே இருக்குது. ஸோ பிகினிங்கில் வந்து இங்கே இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ எல்லாத்துலேயும் எக்ஸ் மைனஸ் 2ன்றது இருக்குது. இருக்கும்போது அதில் மினிமம் எத்தனை டைம்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு முறை தான் மினிமம் இருக்குது, 2 முறை வந்து எல்லாத்துலேயும் வரல. அப்போது பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஹெச்சிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க. அடுத்த கொஷின்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஏன்றதுக்கு வந்து 1, பின்றதுக்கு 2, சின்றதுக்கு 3, இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டு போயிட்டே இருந்தால் இந்த மாதிரி மீ போவானா கவனிங்க. கேள்வியில் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஐக்கும் எக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கொடுத்துருக்காங்க. மீசியம் ஆஃப் சிக்கும் பிக்கும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? கொஷின்ஸ் பாருங்கள். இப்போ ஐன்னா அதனுடைய லெட்டர்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. ஐயோடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், ஸோ 9th பிளேஸு. அதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ XYZ. அப்போ எக்ஸோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24. அப்போ இந்த 9க்கும் இங்கே 24க்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். மீ போவானா மீச்சிறு பொது வகுத்தி. அப்போ அதில் 3, இங்கே 3 வரும், இங்கே 8 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா திருப்பவும் இங்கே பாருங்கள், இங்கே 3 வரும், இங்கே 8 வந்துடும். திருப்பி இது காமனாக வந்து எதுவுமே வரல நம்மளுக்கு இந்த இடத்துல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் நல்லா செக் பண்ணிக்கணும். ஸோ ஐயோட பிளேஸ் வந்து 9 தான் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஏ பி சி டி இ எஃப் ஜி ஹெச் ஐ. ஐ வந்து பார்த்தோன்னா 9th பிளேஸ் தான் இருக்குது. அப்போ 9 தான். அடுத்து வந்து பார்த்தோன்னா சிக்கும் பிக்கும் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணோம், ஸோ ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சியோட பிளேஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 3 தெரியும், ஏபிசி வந்து சி. இந்த பி வந்து பார்த்தீங்கன்னா எம்என்ஓபி. அப்போ ஓட பிளேஸ் வந்து பார்த்தோன்னா எனக்கு 15 தெரியும். அப்போ 15க்கு அப்புறம் 1 வரும், அப்போ 16 இந்த மாதிரி வரும். இப்போது இந்த மாதிரி வரும்போது சரிங்களா, இந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும் கவனிங்க. இந்த இடத்துல 3க்கும் 16க்கும் கண்டுபிடிங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 வந்து போடலாம். சரிங்களா? 3 போட்டால் நம்மளுக்கு இங்கே 3 வந்துடும். அடுத்து இங்கே 16 வந்துடும், சாரி இங்கே 1 வந்துடும். அடுத்து 16 போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே 1, இங்கேயும் 1 ஆகிடும். இப்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதாவது ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சது வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சாச்சு, செகண்டுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோனா 3 × 16 யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சது, இது எல்சிஎம் கண்டுபிடிச்சது. இப்போ ரெண்டுத்துக்கும் காமனாக என்ன இருக்குன்னா ஸோ 3 தான் காமனாக இருக்குது. அப்போ 3 ஆல் டிவைட் பண்ண இது அகெயின் 1:16 வரும். சரிங்களா? 1:16 வரும். அப்போது ஆப்ஷன் சி தான் சரியான விடை இந்த கேள்விக்கு. சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதே கேள்வியை வந்து அவங்க ரிப்பீட்டடாக மாற்றி கேட்டாங்கன்னா இதுக்கு என்ன வரும், ஸோ 16:1 வரும். அதாவது மீசியமாக ஃபஸ்ட்டு கேட்டு ஸோ அதுக்கப்புறம் அது இப்படி கேட்டாங்கன்னா ஸோ அது மாதிரி வரும். சரிங்களா? மீசியமாக இந்த நம்பர் வந்து இங்கே கேட்டு இது வந்து இப்படி கேட்டாங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து 16:1 வரும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள் என்ன இருக்குது பார்த்துடலாம். கவனிங்க. ஸோ இந்த கொஷின்ஸ் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டு தான் இருக்காங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடிகளில்
60 வினாடிகளில் 72 வினாடிகளில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒலிக்கும்? சரிங்களா, ஒன்றாக ஒலிக்கும் அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸோ என்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அட் வாட் டைம் வில் தே சைமல்டேனியஸ்லி சேஞ்ச் டுகெதர் அகெயின் சரிங்களா அப்படின்னு கேட்டுருக்காங்க. ஸோ அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்போ வந்து ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கேட்கும்போது அது நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், எல்லாமே செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க, எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ டைமில் வந்து கொடுத்துருக்காங்க 8 மணி ஸோ 6 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 40, அடுத்து பார்த்தோன்னா 60, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 72. இதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சா ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 ஆள் போடுங்க. இது 2னா 20, இது 30, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது 36 வரும். திரும்ப பார்த்தீங்கன்னா 2 போடுங்க, ஸோ இது 10, அடுத்து இது 15, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன இருக்கும் ஸோ 18. திருப்பம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ 2 ஆள் போட்டுடலாம். 2 ஆள் போட்டிங்கன்னா இது 5, அடுத்து இது வந்து வராது அப்படி வச்சுக்கலாம், இது 9 வந்துடும். திரும்ப நம்ம 3 ஆள் போட்டுடலாம். 3 ஆள் போட்டால் இது 5, இதுவும் 5, இது 3 சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5 × 3 தான் நம்ம யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்புறம் டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 4, 4 2 8, ஸோ 8 வந்து 24, 24 × 5 25, 25 × 3 75 சரிங்களா, 75 வந்துடும். இப்போ ஃபர்தராக நம்ம இது என்ன பண்ணோம் மல்டிப்ளை பண்ணணும். 24 × 75 மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4 5 0, மீது 2, 4 2 10, இப்போ பார்த்தீங்கன்னா 12ன்னு வந்துடும் சரிங்களா. 2 10 12. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆல் வரும்போது 7 28 8, மீது 2, அடுத்து பார்த்தீங்கன்னா 7 2 14, இங்கே 16 வந்துருச்சு சரிங்களா. இது மாதிரி வந்திருக்கு. ஸோ 0 அகெயின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே 10 0, மீது 1, ஸோ 8 மீதி 1. இப்போ பார்த்தீங்கன்னா 1800ன்னு வந்துடுச்சு சரிங்களா. அதாவது இது எல்லாமே செகண்ட்ஸில் இருக்குது சரிங்களா. செகண்ட்ஸை நம்ம என்ன பண்ணணும் ஸோ மினிட்ஸாக மாற்றணும். நம்ம என்ன பண்ணோம் ஸோ 6ஆல் நம்ம பண்ணோம் ஸோ 60ஆல் நம்ம என்ன பண்ணோம் வகுக்கணும் சரிங்களா. அது மாதிரி வகுத்தா இங்கே பாருங்கள், இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதாவது இங்கே எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இது 2 நம்பர் ஒரு நம்பர் வந்துருக்குல்ல. ஸோ ஒரு 5 வந்து நம்ம பண்ணால் இதை சால்வ் பண்ணுவேன், நம்ம மல்டிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம் எக்ஸ்ட்ரா. ஸோ அது மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது, பை மிஸ்டேக்கு இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸோ 2 2 4, 4 2 8, அப்புறம் 8 24, 24 × 15 மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 24 × 15, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 5 20 0, மீதி 2, 2 10, ஸோ 12 வந்துடும். அடுத்து நம்மளுக்கு 24 இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 6 0 வந்துடும் சரிங்களா. 360 தான் வரும். இந்த இடத்துல நான் சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். அப்போ 360 டிவைட் பை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது செகண்ட்ஸ் இருக்குது. செகண்ட்ஸ் நான் என்ன பண்ண வரணும் மினிட்ஸாக மாற்றோன்னா ஸோ 60ஆல் வகுக்கணும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல், இது ஒரு முறை, இது 6 முறை. அப்போது 6 நிமிஷமாக நம்மளுக்கு கிடைக்குது. அப்போது அந்த மணி அந்த விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு வந்து ஸோ அது எல்லாமே ஆன் ஆகிருந்தால் திருப்பம் அந்த விளக்கு வந்து எப்போ வந்து திருப்பம் அகெயின் வந்து எல்லாம் ஒரே மட்டாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 8 மணி 6 நிமிஷம் தான் சரிங்களா. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 8 மணி 6 நிமிஷம் சரிங்களா. மார்னிங் தான் எல்லாமே. இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருவாங்க பாருங்கள், இங்கே 8.6 அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கணும். 8.6 AM, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 8.06 AM. ஆக்சுவலி டைம் வந்து கன்சிடர் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி பண்ண மாட்டோம் சரிங்களா. அது அந்த செகண்ட்ஸில் வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ் எல்லாம் வரும்போது இது மாதிரி கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ 0 போட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அது போடுவோம். அதுக்காக சொல்கிறேன். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா இதுவா அதுவான்னு டவுட் படாதீங்க. டைம் வந்து எப்பவுமே இந்த மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த மாதிரி தான் ஃபார்மேட் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், நம்ம என்ன பார்க்கலாம் இந்த கொஷின்ஸில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோன்னா 9வது கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பாருங்கள் என்ன இருக்குன்னா 0 மற்றும் 6இன் மீப்பெரு பொது காரணி வந்து என்னன்னு கேட்குறாங்க சரிங்களா. 0 மற்றும் 6இனுடைய மீப்பெரு பொது காரணி, மீப்பெரு பொது காரணினா HCF சரிங்களா.
HCF வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இது ரெண்டுத்துக்கான HCF வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இங்கே பாருங்கள், HCF வந்து இது ரெண்டுத்துக்கு காமனாக என்ன பண்ணணும், ஸோ டிவைட் ஆகணும். ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டிவைடு ஆகாது. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எதுவுமே வராது. சரிங்களா, அப்போ கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன்டு. சரிங்களா, ஸோ வரையறுக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆப்ஷன் டி தான் சரி. இதே கேள்விக்கு சரிங்களா 0,6க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ எல்சிஎம் கேட்டாங்கன்னா, என்னது எல்சிஎம் கேட்டாங்கன்னா 0க்கு வேல்யூ கிடையாது இல்லை. சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை கன்சிடர் பண்ணவே முடியாது, அதை விட்டுடலாம். ஆனால் இந்த 6க்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா 6 தான் வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீல் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து எல்சிஎம்மாக வரலாம். சரிங்களா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நமக்கு இதுக்கான ஆன்சர் வந்து ஸோ 6. சரிங்களா, அது நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்கள், இந்த கொஷினில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ கடைசி கேள்வி இது. சரிங்களா, அதாவது ஒவ்வொரு வீடியோலும் 10 கொஷின் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த வகையில் வந்து இது லாஸ்ட்டு கேள்வி. முதல் 10 இயலெண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். இது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ். சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு. என்ன இருக்குது பாருங்கள், முதல் 10 இயலெண்களால் மீதியின்றி வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் வந்து என்னென்னு கேட்குறாங்க. சரிங்களா, அதாவது 1லேருந்து பார்த்தோன்னா 10 வரை வரும். அது எல்லா நம்பரையும் கண்டிப்பாக டிவைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, ஸோ நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ 1க்கு வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர் பார்த்தோன்னா 1 தான் வரும். இந்த 2க்கு வந்து ஃபேக்டர்ஸ் பார்த்தோன்னா நமக்கு 2 தான் வரும். இந்த 3க்கு வந்து பார்த்தோன்னா ஸோ நம்மளுக்கு என்னென்ன டேபிள் வந்து பார்த்தோன்னா 1, 2, 3 வரும். பட் ஆனால் ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா 3 தான் இருக்கும். சரிங்களா, அதனுடைய டேர்ம்ஸ் வந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அதை வந்து 3 எப்படி எழுதலாம், 2 எப்படி எழுதலாம், இந்த மாதிரி. சரிங்களா, அடுத்து பார்த்தோன்னா 4க்கு வந்து பார்த்தோன்னா நம்ம 2ன்னு எழுதலாம். சரிங்களா, 2, 2. அடுத்து 5க்கு வந்து பார்த்தோன்னா 5 தான் எழுத முடியும். அடுத்து 6க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 × 2 எழுதுறோம். எல்லாமே ப்ரைம் ஃபேக்டரேஷன் அந்த நம்பரில் எடுத்துகிட்டு வரேன். 7க்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் எழுத முடியும். 8க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 × 2ன்னு எழுத முடியும். 9க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 × 3 எழுத முடியும். 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 × 2ன்னு எழுத முடியும். நல்லா புரிஞ்சுக்கிங்க, இந்த கேள்வி நான் திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது அங்கே முதல் 10 இயலெண்களால்னா இதுதான் முதல் 10 இயலெண்கள். அதனுடைய வகுப்படையக்கூடிய மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒவ்வொரு நம்பர் எல்லாமே யூஸ் பண்ணோம். அதனுடைய ஹையஸ்ட் டேர்ம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ 2 வந்து பார்க்குறேன். 2 வந்து எங்கே ஹையஸ்ட்டாக வந்துருக்குன்னா இங்கே 3 முறை வந்திருக்கு. மெத்ததெல்லாம் கம்மியாக இருக்குது. அப்போ 2 வந்து 3 முறை எழுதிக்கலாம். அப்போ 2 3 முறை எழுதுனா அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸோ 8ன்னு கிடைக்கும். சரிங்களா, இது 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவனிங்க, இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு ஸோ டைரெக்டாக 8ன்னு போட்டுக்கலாம் இந்த இடத்துல. சரிங்களா, 2 3 முறை எழுதுனா இங்கே 8 வரும். 8. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து கிடச்சிருக்கு. 3 வந்து மேக்ஸிமம் எத்தனை டைம் வந்திருக்குன்னா 2 முறை தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே வரல. சரிங்களா, அப்போ 3 வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 முறை வந்துருக்குன்னா 3 ஸ்கொயர் பண்ணும்போது ஸோ 9, அப்போ 9 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க, ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஸோ 7 பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோன்னா 5 பார்த்தோன்னா ஒரே ஒரு முறை தான் வந்திருக்கு, வேறு எங்கேயுமே வரல. அப்போ இது ஃபர்தராக மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ 8 9 72. நல்லா கவனிங்க, 8 9 வந்து 72. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 5 35. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 72 × 35 மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 10க்கு 0, மீதி 1. 7 35 36. அப்புறம் 2 3 பண்ணுவோம், 3 2 6. அடுத்து 3 7 21. சரிங்களா, இது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இது என்ன வரும், இது பாருங்கள். 2 10க்கு 0, மீதி 1. 7 35 36. அடுத்து 3 2 6, 3 7 21. சரிங்களா, இதை வந்து கேர்ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். இதில் எதாவது மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஸோ ஆன்சர்ஸ் வந்து வராது, அதுக்காக சொல்கிறேன். சரிங்களா, இப்போ 0 6 6 பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணால் உங்களுக்கு ஸோ 12க்கு 2, மீதி 1. ஸோ 3 4 5, அப்புறமா 2. சரிங்களா, அப்போ 2520ன்றது ஆன்சர் கிடச்சிருக்கு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. 2520 தான் அந்த சின்ன நம்பராக இருக்கும். அதாவது இந்த 2520 வந்து பார்த்தோன்னா